கைலாசத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து சென்ற பொழுது பெருமான் யானையில கூட்டிக்கிட்டு போனாராம். கீழே இருந்தவரை யானையில மேல கூட்டிக்கிட்டு போனாராம். நம்மளையும் 2வது ஃப்ளோர்ல இருந்து 4வது ஃப்ளோருக்கு மேல கொண்டாந்து வச்சுட்டார். என்ன கைலாச காட்சி காட்டணும்ல, அது எப்படி 2வது ஃப்ளோர்ல வைக்கிறது? செகண்ட் லெவல்ல இருந்து இப்போ 4th லெவல்ல வந்து உட்கார்ந்து இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு திருவாதிரை. இன்னைக்கு அப்படியா? ஆஹா, இன்னைக்கு திருவாதிரை. பெருமானே, திருஞான சம்பந்தர் அவதாரம் திருவாதிரை, ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை. அதனால திருவாதிரை அன்றைக்கு இதை நிறைவு செய்ய வேண்டும். திட்டமெல்லாம் கடவுள் போடுறார், நம்மளா போடுறோம். நம்ம பூரா சைவர். நமக்கு முன்னாலே ஒண்ணு கடவுள். இந்த ஒண்ணு போட்டாதான் இந்த சைவருக்கு மதிப்பு. இல்லைன்னா எல்லாம் வெறும் பூஜ்யம்தான், வெறும் சைவர். இன்றைக்கு சிறப்பான சில வரலாறுகள். முதல் வரலாறு மங்கையர்க்கரசியார். பாண்டி நாட்டுக்கு பெருமை கொடுத்தவள் மங்கையர்க்கரசி. வரலாறு முந்தைய நம்ம சொல்லிட்டோம். பாண்டி நாடு முழுக்க சமணத்தில் இருந்த பொழுது மங்கையர்க்கரசியாரும் குலச்சரை நாயனாரும் மட்டும் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தார்கள். அவள் சோழ நாட்டு இளவரசி. அந்த சோழ நாட்டு ரத்தம் உள்ள நிறைய இருந்தது. அதனாலே பாண்டிய நாட்டிலே சைவம் தழைக்க திருஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு வந்தாள். டாக்டருக்கும் மரியாதை, சரியான டாக்டரை தெரிஞ்சு கூட்டிட்டு வர்றாரு பாருங்க, அவருக்கும் மரியாதை. நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா யாராவது ஒரு மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்தா என்ன ஆகணும்? பார்த்து என்ன வியாதின்னு தெரிஞ்சு தகுந்த டாக்டரை கூட்டிட்டு வரணும். டாக்டர் திருஞான சம்பந்தர் கூட்டிட்டு வந்தாலும் மங்கையர்க்கரசியார். யாரால் முடியும்? திருஞான சம்பந்தரால் மட்டும்தான் முடியும். சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி மாலை அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தார். தன்னுடைய கணவன் கூன்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் ஆக்கினாள். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசர் வரலாற்று சொல்ற பொழுது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள அப்படின்னு அவர் பேர்ல ஆரம்பிப்பார். மங்கையர்க்கரசியார் வரலாற்று சொல்ற பொழுது மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு ஆரம்பிப்பார். இத்தனை வரலாறுல 71 வரலாறு சொல்லியிருக்கார். சுந்தரமூர்த்தியை சேர்த்தா 72 வரலாறு. சுந்தரமூர்த்தியை சேர்க்காம 71 வரலாறு. இந்த 72 வரலாற்றிலையும் 2 வரலாறு தான் அடியார்கள் பேரை வச்சு தொடங்கின வரலாறு. ஒன்று அப்பர் சுவாமி, இன்னொன்று மங்கையர்க்கரசி. ஏன் அப்படி? அப்பர் சுவாமியாகிற குருநாதனை வழிபட்டு அப்பூதி அடிகள் உயர்ந்த நிலைக்கு போனார். அவர் சிவபெருமான கும்பிடல, அப்பூதி அடிகள் அப்பர் சுவாமியைத்தான் பிடிச்சுட்டார். அவருக்கு அஞ்செழுத்து நாவுக்கரசு தான். நமசிவாயத்தை விட நாவுக்கரசு தான் அவருக்கு பிடிக்கும். இந்த வைணவத்தில் மதுரை கவி ஆழ்வார் மாதிரி அவர் பெருமாளை பாட மாட்டார், நம்மாழ்வாரத்தான் பாடுவார். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு பாடினவர் மதுரை கவி ஆழ்வார். பெருமாளை பாடுறதை விட தென்குருகூர்ல உள்ள ஆழ்வார் நம்மாழ்வாரை பாடினா என் நாக்கில அமுத ஊறுதுன்னாராம். அது மாதிரி சிவபெருமானை விட திருநாவுக்கரசு பெருமான் பேர் தான் எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்தவர் அப்பூதி அடிகள். அதே மாதிரி இந்த கூன்பாண்டியனை நின்றசே நடுமாற பாண்டியனாக மாற்றிய பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. மங்கையர்க்கரசி குருநாதர், கூன்பாண்டியன் மாணவன். அப்பர் சுவாமிகள் குருநாதர், அப்பூதி அடிகள் மாணவர். அதனாலதான் இந்த 2 பேருடைய திருநாமங்களையும் சொல்லி அந்த வரலாற்றை தொடங்குகிறார் சேக்கிழார் பெருமான். மங்கையர்க்கு அரசி, இது ஞான சம்பந்தர் வாக்கு. சேக்கிழார் பார்த்தார், மங்கையர்க்கு அரசினா பெண்களுக்கு அரசின்னு வரும், பெரிய வார்த்தை தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல முடியுமா? மங்கையர்க்கு தனி அரசி, ஒரு ரெண்டு எழுத்த போட்டார். தனி அரசின்னா அவளுக்கு ஈடுன்னு கிடையாது, தனக்கு ஓமை இல்லாதான் மாதிரி. மங்கையர்க்கு அரசி, அது சம்பந்தர் வாக்கு.
மங்கையர்க்கு தனி அரசி. இது சேர்க்கிறார் வாக்கு. மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம். வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மாணி. முதல்ல சோழ நாட்டைத்தான் சொல்றார். ஏன்னா சம்பந்த சுவாமியை அப்படித்தான் சொன்னார். வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை. தாமரையில் விட்டிருக்கிற மகாலட்சுமி. செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள். கன்னி நாடுன்னு பாண்டி நாட்டுக்கு பேர். கன்னி வனம்னு மதுரைக்கு பேர். மீனாட்சிக்குத்தான் கன்னின்னு பேர். கடம்ப வனம் கன்னி வனம். கன்னி வனநாதா கன்னி வனநாதா என்று பட்டணத்தார் பாடுவார் மதுரையிலே. அந்த வார்த்தை வருது பாருங்க. கன்னி நாடாள் செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள் தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. இந்த பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெரிய பழி இருக்கு. என்ன பழி? கண்ணகி சோழ நாட்டிலிருந்து வந்தாள் கணவனோட. அவருடைய கணவனை தெரியாமல் கொன்று விட்டார்கள். இது தீராத பழி. கண்ணகி எரித்து விட்டாள் மதுரையை. மதுரையை எரிக்கல, மதுரையில் உள்ள தீமைகளை எரித்து விட்டாள். அவ எரிக்கிற பொழுது என்ன சொன்னா தெரியுமா? தீத்திரத்தார் பக்கமே சேருக, தீமை உள்ளவர்களை மட்டும் எரித்து விட்டு வா. அப்ப மதுரையில தீமை உள்ளவங்கள்லாம் எரிக்கப்பட்டார்கள். அப்ப நல்லவங்க தானே இருக்கணும். இப்ப தீமை இருக்கேன்னு கேட்டா இதெல்லாம் பின்னால சேர்ந்தது. இன்னொரு கண்ணகி வந்தால்தான் இந்த கதை முடியும். அது ஒரு பக்கம். அந்த பழி இருக்கு. எந்த பழி? கண்ணகியின் கணவனை கொன்ற பழி. கண்ணகியினால் எரிக்கப்பட்டதுங்கிறது கண்ணகிக்கும் பழிதானே. இப்ப அதையெல்லாம் இந்த சோழ நாட்டு பொண்ணு மாத்திட்டான். இவளும் சோழ நாடு தானே, அங்கே இருந்தானே வாழ்க்கப்பட்ட. அங்கே இது புகுந்த வீடு, இவளுக்கு பிறந்த வீடு சோழ நாடு. தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. இன்னொரு அர்த்தம், சமணத்தை கொண்டாண்டதுனாலே தென்னர் குலத்துக்கு பழி வந்தது. பரம்பரையா தென்பாண்டி நாடுதான் சிவனுக்குரிய நாடு. அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. மாணிக்கவாசக சாமி சொல்ற, எப்பவும் தென்பாண்டி நாடுதான் சிவனுக்குரியது அப்படிங்கிறார். அந்த நாட்டில் சமணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டார்கள். பழிதானே. இந்த பழியை மாற்றியவள் மங்கையர்க்கரசி. தென்னர் குலப்பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பகர்கோன் அருளினாலே. சண்பகர்கோன் திருஞான சம்பந்தர். இரும் தமிழ்நாடு உற்ற இடர் தீர, தமிழ்நாட்டுக்கு வந்த துன்பம் தீர. பன்னாள் பொங்கொழி வெந்நீர் பரப்பினாரை. திருநீற்று சிறப்பை இந்த நாட்டுக்கு தெரிவித்தவள், பரப்பினவள். பொங்கொழி வெந்நீர் பரப்பினாலை போற்றுவார் களல் எம்மால் போற்றல் ஆமே. அவளை போற்றக்கூடியவர்கள் திருவடிகளை நாம் போற்றலாம்னு ஒரு அர்த்தம். அவளை போற்றக்கூடியவர்கள் திருவடிகளை போற்ற நம்மால முடியுமான்னு அர்த்தம். ஆமேன்னா கேள்வியாக வச்சுக்கலாம், ஆகுமான்னு வச்சுக்கலாம். ஒரு பாட்டு 3 பாட்டு பாடினார். இது முதல் பாட்டு. தேசுடைய பாடல் பெரும் தவத்தினார் அப்படிங்கிறார். யாரு தேசுடைய பாடல்? சம்பந்த சுவாமி மதுரைக்கு வந்த உடனே மீனாட்சிய பாடல வங்கையர்கரசியத்தான் பாடுறார். வங்கையர்கரசி வளவர் கோன்பாவி வரிவளை கைமணமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவர். பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. வேதத்துக்கு பொருள் அருளி செய்தது அப்படின்னு ஒரு திருவிளையாடல். அதை சொல்றார். நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. ஆக ஞான சம்பந்தரால் பாடப்பட்டவள். சோழ நாடு போலவே பாண்டிய நாட்டை விளங்க செய்தவள். அவளை புகழ்வாருடைய திருவடிகளை என்னால புகழ முடியுமா என்று கேட்கிறார் சேர்க்கிறார். வரலாறு முன்னே வந்து விட்டது. திருஞான சம்பந்தர்ல கிட்டத்தட்ட 150-200 பாட்டு பாண்டி நாட்டில் மதுரையில் நிகழ்ந்த செய்தி. அதனால முடிச்சு விட்டார் வரலாற்றை வரிவளையாள் மாணி. அடுத்தாப்பட நேசநாயனார். ஆந்திராவில் பெல்லாரி ஜில்லா காம்பீலி தாலுகா, அங்கே வாழ்ந்தவர் நேசநாயனார். காம்பீலி நகரம்ங்கிறாங்க பெல்லாரியில். பெல்லாரி ஆந்திரா தானே. இப்போ பெல்லாரியில் உள்ள ஊர். அந்த ஊரில் காம்பீலின்னு ஒரு அந்த ஜில்லாவில்
அங்கே வாழ்ந்தவர் நேசநாயனார். நேசநாயனார் நெசவு செய்யக்கூடியவர். அவர் ஒரு நெசவாளி. என்ன செய்வார் தெரியுமா? சாலியர்னு சொல்றோமல்ல, இந்த முதலியார்கள்ல ஒரு வகை நெசவு நெய்யக்கூடியவர்கள், கைத்தறி தொழில் ஈடுபட்டவர்கள். அப்படி மனம், வாக்கு, காயம் மூன்றையும் அடியார்களுக்கு ஆக்கி அவர்களுக்கு உடையும் கோவணமும் நெய்து சும்மா கொடுப்பார். அவ்வளவுதான். அந்த காலத்துல ஒன்னும் ட்ரஸ்ட் எல்லாம் வைக்கிறது இல்லை. என்னால என்ன முடியுமோ அடியார்களுக்கு அதை சும்மா கொடுக்கிறது. நான் குயவனா இருந்தா ஒரு ஓடு பண்ணி கொடுக்கிறது, நான் நெசவாளியா இருந்தா ஒரு ஆடை பண்ணி கொடுக்கிறது. என்னால முடிஞ்சது அடியார்களுக்கு சும்மா கொடுக்கிறது. ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி மனசை ஆண்டவனுக்கு ஆக்கினார். ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காட்டி வாக்கையும் அஞ்செழுத்துக்கு ஆக்கினார். தாங்கு கை தொழிலின் செய்கை, அது உடம்பு செய்கிற வேலை. மனம், வாக்கு, காயம் மூன்றினாலும் தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். கோவணம் அதுக்கு மேல கட்டுறதுக்கு கீழ்னு பேரு, மற்றதெல்லாம் உடையின்னு பேரு. எல்லாம் நெய்து கொடுப்பார். எல்லாம் ஆண்டவன் அடியாருக்கு ஆக்கி பாட்டு எல்லாம் ஆக்கினார். சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்பலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. யாரு? மாணிக்க வாசக சாமி திருவாசகம். அப்படியே சேக்கிழார் சாமி பாடுறாரு. திருவாசகம் முன்னால வந்துருச்சு, சேக்கிழார் அதை பாடல. என்ன சுந்தரமூர்த்தி பாடல. சுந்தரமூர்த்தி பாடி இருந்தா மாணிக்க வாசகர் வரலாற்றை சேக்கிழார் அற்புதமா பாடியிருப்பார். பாடல. ஆனா அந்த வரிகளை எல்லாம் எடுத்துக்கிறார். அங்கே ஆட்டினதை வச்சு இவர் அழகா சொல்றார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போதுக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். அடியார்களுக்கு திருத்தொண்டு. அவ்வளவுதான். சிவபெருமான் அப்படியே கூட்டிட்டு போயிட்டார். ரெண்டு பேர், மங்கையர்க்கரசியார், நேசநாயனார். மூணாவது கோச்செங்கட் சோழன். முந்தைய நம்ம கொஞ்சம் வரலாறு பார்த்திருக்கோம். ஒரு தொடர்புக்காக திரும்ப சொல்றேன். திருவானைக்காவல்ல ஒரு சிவலிங்கம், ஆனைக்காவில் அண்ணன். அந்த சிவலிங்கத்தை ஒரு சிலந்தி பூச்சி கும்பிட்டது. சிவலிங்கத்தின் மேல சருகெல்லாம் விழுந்தது. சிவலிங்கத்தின் மேல மரத்து சருகு விழக்கூடாது, அது நாவல் மரம். நாவல் மரத்தின் கீழே சிவலிங்கம். இந்த சருகெல்லாம் விழுந்தா அது தப்பு, குப்பையா போகுது. சிலந்தி என்ன பண்ணுது? சிவபெருமானுக்கு நான் ஒரு கோயில் கட்டுறேன் பாரு. சிலந்தி எப்படி கோயில் கட்ட முடியும்? வாயில உள்ள நூலால தானே கட்ட முடியும். தனக்கு கட்டுற மாதிரி வாய் நூலால சிவபெருமானுக்கு மேல சருகு விழாம பந்தல் போட்டுருச்சு. அதுக்கு ஒரு ஆசை. நம்ம கையில உள்ள பணத்தை வச்சு நம்ம கோயில் கட்டுறோம், அது வாயின் நூலால் கோயில் கட்டுச்சான். ஒரு யானை வந்தது. யானை தண்ணீரை கொண்டாந்து பீச்சி அடிச்சு வழிபாடு பண்ணது. இதை பார்த்தது. சேச்சே, என்ன ஒரே குப்பையா கிடக்கு, தண்ணியை நிறைய கொட்டி அந்த சிலந்தி கட்டின வீட்டை உடைச்சு பிடிச்சு, இல்ல கோயிலை இடிச்சு பிடிச்சு. அதான வார்த்தை. சிலந்தியை பொறுத்த மட்டும் அது அப்படித்தானே, அதுக்கு அது கோயில் தானே. சிலந்திக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இவன் நான் கட்டின கோயிலை இடிச்சு விட்டேன், இந்த ஆளை பார்த்துக்கிறேன், உண்டில்லைன்னு ஆக்கிப்படுறேன். செம்பன் திருமுடிமேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கலந்த வாயினூலால் மேல் நல் திருமேற் கட்டி என விரிந்து செறிய புரிந்துள்ளது. யானை உடைச்ச உடனே கோபம் வந்துருச்சு. கோபம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த யானையை கொல்ல வேண்டும். எம்பிராந்தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் வருந்தி இம்பர் இழைத்த நூல் வலயம் அடிப்பது, இந்த யானை அடிக்கிறதா என்று உருத்தெழுந்து வெம்பி, யாரு? சிலந்தி பூச்சி. வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப. யானை தும்பிக்கைக்குள்ள சிலந்தி புகுத்துச்சு, கடிக்குது. சிலந்தி விஷம் கடிக்குது. யானையால தாங்க முடியல. வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தில் மோதி குலைந்து வீழ்ந்ததால் துதிக்கைய நிலத்தில் எடுத்து அடிச்சு அடிச்சு ஆக கூடி 2 செத்து வச்சு 2 பேர் இறந்து விட்டாங்க. இந்த 2 பேரு 2 கந்தர்வர்கள். மேல் லோகத்துல 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அவன் இவனு சிலந்தியா போன்னு சமைச்சு விட்டான்.
இவன் அவனை யானையா போன்னு சவிச்சு விட்டான். 2 பேரும் இங்கே வந்து பிறந்தாங்களா, இந்த பழைய புத்தி இங்கேயும் சண்டை வந்துருச்சு. இதுதான் வரலாறு. வந்த உடனே 2 பேரும் இப்பவும் இறந்து போயிட்டாங்க. இந்த யானையை பொறுத்த மட்டும் சிலந்திய கொல்லணும்னு யானை நினைக்கல. அதனால யானை நேர தேவலோகம் போயிடுச்சு. சிலந்தி யானையை கொல்லணும்னு நினைச்சது. அதனால ஜென்மம் எடுத்தது. இந்த மிச்சம் சொச்சம் இருந்தா ஜென்மம் எடுத்து ஆகணும். ஜென்மம் எடுத்து எங்க வந்து பிறந்தது? சோழ நாட்டிலே சுபதேவன் ஒரு ராஜா. உன் பொண்டாட்டி பேரு கமலவதி. ஒரு பெரியவர் எழுதுறார், திலகவதி, புனிதவதி, கமலவதி 3 பேர் வாழ்க்கையையும் சொன்னால் பெரிய புராணம் முடிந்தது என்கிறார். இது எப்படி இருக்கு? 72 பேர் வரலாறு 30 நாளா சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். கமலவதி, திலகவதி, புனிதவதி. புனிதவதி யாரு? காரைக்கால் அம்மையார். திலகவதி யாரு? அப்பர் சுவாமிகளுக்கு அக்கா. அவதான காரணம். கமலவதி யாரு? இப்ப சொல்ல போற அம்மா. ராணி, மகாராணி. வயிற்றுல குழந்தை. குழந்தை வயிற்றுல இருக்கிற பொழுது எப்படா அந்த குழந்தை வெளியில வரும்னு தானே தோணும். மொத்தம் 270 நாள் குழந்தைக்கு. 10 × 27 நட்சத்திரத்தை வச்சுதான் மாசம் பார்க்கணும். நீங்க 30 நாளை வச்சு 300 நாளைக்குன்னு சொல்லக்கூடாது. நட்சத்திரம் திரும்ப வர்றதுக்கு 27 நாள் ஆகும். 10 × 27 270 நாள் குழந்தை வயிற்றுல இருக்கும். அதுக்கப்புறம் வெளிப்படும். இவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. நீர்க்குடம் உடைந்து விட்டது. தாதிகள் தயாராக இருக்கிறார்கள். ராஜா அங்க ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். ஜோசியர் சொன்னார், இந்த குழந்தை இன்னும் 1 நாளிகை கழித்து பிறக்குமேல் இப்பசும் குளவி உளையார் புவனம் 1 அளிக்கும். 3 உலகத்துக்கு ராஜாவா இருப்பான். இன்னும் 1 நாளிகை. 1 நாளிகைன்னா 24 நிமிஷம். 24 நிமிஷம் கழிச்சு பிறந்தா இந்த பையன் உலகாலும் ராஜாவா இருப்பான். இவளுக்கு ஒரு ஆசை, இந்த பையன் உலகாலும் ராஜாவா இருக்கணும். என்ன செய்யலாம்? குழந்தை வெளியில வரப்போகுது. வந்தா தேவலேன்னு வலி. என்ன பண்றா? என் காலை தூக்கி கம்புல மேல வச்சு கட்டுன்ட்டான். தூணுல காலை தூக்கி மேல வச்சு கட்டியாச்சு. அப்ப குழந்தை எப்படி வெளியில வரும்? குழந்தை உள்ளேயே அழுத்துது. வலின்னா தாங்க முடியாத வலி. பெற்றாயோ குடைத்தாயோம்பா. இப்பவெல்லாம் ஈஸியா நம்ம ஆபரேஷனை பண்ணி எடுத்து விடுறோம். பெரும்பகுதி வலி. அதுதான் நம்ம பட்னத்து சாமி சொல்லுவார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று. நடந்தா கால் தான் வலிக்கும், பார்த்தா கண்ணு தான் வலிக்கும், பேசுனா வாய் தான் வலிக்கும், பிரசவத்துல உடம்பு பூரா வலிக்குமா. பெற்றாயோ புடைத்தாயோங்கிறான்ல, காலத்துக்கு மேல வச்சு கட்டியாச்சு. 24 நிமிஷம் சிவா 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 சிவா. எல்லா துன்பங்களையும் சிவபெருமானை நினைச்சு அந்த தாய் தாங்கி கொண்டார். 24 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள குழந்தை என்ன ஆகியிருக்கும்? வர வேண்டிய குழந்தைய வராம தடுத்து நிறுத்தினா இயற்கைக்கு மாறுபட்ட செயல். குழந்தை வெளிப்பட்டதில்ல, கண்ணெல்லாம் செவந்து போய் இடுங்கி கிடக்கு. குழந்தைய பார்த்தா இவளுக்கு தாங்க முடியாத வேதனை. இவ்வளவு நேரம் எப்படியோ சமாளிச்சுட்டா. குழந்தை பிறந்த உடனே சிவப்பா இருக்கா, கண்ணு சிவப்பா இருக்கு. என் செல்வ கோச்செங்கன் நானோன்னா முடிஞ்சு போச்சு, இறந்துட்டான். அந்த வேதனை தாங்க முடியாத வேதனை. 24 நிமிஷம் தாங்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான நேரம். அவளுக்கு பேரு கமலவதி. அந்த குழந்தை பிறவாதொரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உற ஆர்த்து எடுத்து தூக்கும் நாளாம். காலை மேல தூக்கி வச்சு கட்டு. பிறந்த உடனே என் செல்வ கோச்சங்கன் நானோ வீட விட்டுட்டான். இந்த பையன் என்ன பண்ணா? பட்டத்துக்கு வந்தான். திருவானைக்காவலுக்கு திருப்பணி பண்ணனான். 70 கோயில் கட்டினான். 70 கோயிலும் யானை நுழையாததா கட்டினான். இந்த பழைய நினைப்பு பூர ஜென்மத்து நினைப்பு. சில பேரை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமா ஆசையா இருக்கும். சில பேரை பார்த்த உடனே ஒதுங்கி போயிடும். ஏன் அப்படி? எப்பவோ உள்ள தொடர்பு. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ. ராமலிங்க சுவாமி ஏதோ பூர்வ ஜென்மத்து தொடர்பு. 70 கோயில் மாட கோயில் கட்டணும். 3 கோயில் பெருமாளுக்கு கட்டணும். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். இவனை
இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசற்கு, ரிக்குவேதத்தை சொன்ன சிவபெருமானுக்கு இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள், யார் எண்டோள்? சிவபெருமான். எண்டோள் முக்கணெம்மானே எண்டோள் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன், ஆட்சி செய்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. திருமங்கை ஆழ்வார் வாக்கு 70 சிவன் கோயில் கட்டினாருங்கிறத அவர் தான் சொன்னார். வசதியா போச்சு சேக்கிழார் சாமிக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் சேக்கிழாருக்கு முற்பட்டவர்கள். திருமங்கை ஆழ்வாரும் திருஞான சம்பந்தரும் சமகாலம் 7ஆம் நூற்றாண்டு. மிகச் சிறப்பான ஒரு தொண்டு. நிறைய அந்தணர்களுக்காக மாளிகை அமைத்தார், அந்தணர் வாழ மாளிகை அமைத்தார். கடைசியில் கோச்செங்கற் சோழன் பலராலும் பாடப்பட்டு இறைவன் திருவடி அடைந்தார். அதை அப்பர் சாமி பாடுறார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உலர்ந்து அவன் இறந்த போதே கோச்செங்கண்ணானுமாக. தேவாரம் பாடுதுங்க, இவன் பேரை வச்சு கோச்செங்கண்ணானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் புலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. திருக்குறுக்கையில பாடுற 5ஆம் திருமுறையா இல்ல 4ஆம் திருமுறை? 4ஆம் திருமுறை. அப்பர் சுவாமிகள் இவரை பாடுறார். இவரு கோச்செங்கண் சோழன். 3 பேர் பார்த்துட்டோமா? 4வது திருநீலகண்ட யாழ்ப்பாணர். தனிப்பட்ட நாயன்மார்களை பாடுறாருல சுந்தரமூர்த்தி சுவாமி. அதுல அவங்க அப்பா அம்மாவையும் அவரையும் விட்டுட்டா 60 பேர். தொகையடியார்களை ஒரு பக்கம் வைங்க, மொத்தமா பட்டியல் போட்டு தனி. அதெல்லாம் தில்லைவாழங்கன பெருமக்கள் ஒரு பக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர் ஒரு பக்கம். ஏதோ கொஞ்சம் சரியில்லையோ? சரிதானா? சரி. தில்லைவாழங்கன பெருமக்கள் ஒரு பக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர்கள் ஒரு பக்கம். அவங்களெல்லாம் தனியா வச்சுட்டா இந்த தனி அடியார்கள் மொத்தம் 63 பேர். அதுல சுந்தரரை விட்டுருங்க 62, அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுருங்க 60. இந்த 60 பேரைத்தான் தெளிவா சுந்தரர் பாடினார். கடைசி பாட்டுல அவங்க அப்பா அம்மாவை சேர்த்துட்டார். இந்த 60 பேர்ல முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே. தில்லைவாழந்தவர்கள் தொகையடியார்கள்ல போயிட்டாங்க. இவர் பாடின முதல் அடி என்ன? திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே. இப்போ கடைசியா 60வது ஆடு யார் தெரியுமா? திருநீலகண்டத்து பாணனார்க்கடியே. நம்பர் 1 அண்ட் நம்பர் 60. முதலும் முடிவும் திருநீலகண்டம். முதலும் முடிவும் திருநீலகண்டம். திருநீலகண்டம்னு சொன்னா எல்லா வியாதிகளும் தீர்ந்துருமா. சிவபெருமான் கழுத்திலே நஞ்சை வைத்துக் கொண்டவன், அதுதான் திருநீலகண்டம். அழகா பாடுறார். இப்போ திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன். என்ன சார், அவர் குயவருங்கிறாரு, இவரை பாணருங்கிறாரு, ஜாதியை சொல்லி பாடுறாரு. இது வரைக்கும் யாரையும் ஜாதியை சொல்லி பாடல. இந்த 2 பேரை மட்டும் ஜாதியை சொல்லி பாடலாம். ஏன்? அப்பத்தான் வித்தியாசம் தெரியும். ராமசாமி செட்டியாருக்கு ராமசாமி நாடாருக்கு வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? 2 ஒரே ராமசாமி, என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அதுக்காகத்தான் அடையாளம் சொன்னார் சேக்கிழார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், நடு நாடு எருக்கத்தம்புலியூர், பாணர் வம்சத்தில் பிறந்தவர். பாணர்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது, வெளியில தான் நின்று கும்பிடும். தாழ்த்தப்பட்ட இனம் பாணர்கள். யாழ் மீட்டி பாடுவார்கள். திருப்பானாழ்வார் அங்கே, இங்கே 12 ஆழ்வார்கள். திருப்பானாழ்வார் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அழகா யாழ் மீட்டி பாடுவார். மதுரைக்கு போயிட்டார் சிவபெருமான். எல்லார் கனவுலையும் போய் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வர்றார், கதவை திறந்து உள்ள கூட்டிக்கிட்டு வாங்கிட்டார். பாண்டிய ராஜாவுக்கும் போய் சொல்லிவிட்டார் கணவனை. இறைவன் திருமுன் பாண்டியனும் மக்களும் இவருக்கு மரியாதை கொடுத்து அழைத்து கொண்டு போனார்கள் மதுரையில. சிவபெருமானுக்கு முன்னால கொண்டே நிறுத்தி விட்டாங்க. யாழ் மீட்டி பாடுங்கள். பாடுறாரு. திரிபுரம் எரித்தவாறும் தேர் விசையை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும்
அரியற்கு அரியவாரும் அடியவர்க்கு எளியவாரும் அடியவர்க்கு எளியவாரும் பரிவினால் பாட கேட்டார். யாரு? பரமனார். இவ்வளவும் பாடினாரா இவர். ரொம்ப அற்புதம். மதுரையில நவராத்திரி விழா, ஒரு கிறிஸ்தவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சோம். ஐயப்ப சாமி பாட்டு அற்புதமா பாடுவார். தெரியுதா? ஜேசுதாஸ் அருமையா பாடுவார். ஜேசுதாஸ் அவரை கூட்டிக்கிட்டு வந்தா இன்னைக்கு கச்சேரி, நவராத்திரி. அவருக்கு கோயிலுக்குள்ள போகணும்னு ஆசை, மீனாட்சிகிட்ட பாடணும்னு ஆசை. கோயில் அப்போ ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் VN சிதம்பரம் செட்டியார். நாங்கள்லாம் அந்த கோயிலில் அப்போ ரொம்ப பணி செய்த ஆட்கள். அவர் கேட்டாரா, இவருக்கு யோசனை, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே போகக்கூடாது. இவர் என்ன பண்றது? இவர் கேட்ட உடனே நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டார். கோயிலில் இருந்த அர்ச்சகர்கள் இவர் வரக்கூடாதுன்ட்டாங்க. அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண வராது, நாளைக்கு பிரச்சனையா போயிடும். அவர் தவிச்சிட்டு இருக்கார். ராத்திரி ஜேசுதாஸ் ஆடி வீதியில கச்சேரி ஆரம்பிச்சிட்டார். ஒரு 8:30 மணி இருக்க ஆரம்பிச்சார். 10:30 11 மணி வரைக்கும் கொட்டி விட்டார். மீனாட்சியை பத்தி அத்தனை பாட்டு, கடைசி ஐயப்ப சுவாமி எல்லாம் பாடிட்டார். அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள ஆடு இல்லை, எல்லாம் ஆடி வீதியில் உட்கார்ந்து இருக்கு. மறுநாள் காலையில பட்டருடைய தலைவர் இவருக்கு போன் பண்ணார். காலையில கூட்டிட்டு வாங்க, நம்ம சாமி தரிசனம் பண்ணி வச்சிருவோம். நேற்றுக்கு மீனாட்சி அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டா. என்னங்க அப்படி பாடினாருங்க, கண்ணீர் கொட்ட பாடுறாரு. கூட்டிகிட்டு போய் இவரை நிறுத்திட்டாங்க மீனாட்சிக்கு முன்னால. அவ்வளவுதான் சந்தோஷம். புண்ணியவான், அவரை மறக்க முடியாது. அத்தனை பாட்டு பாடுறார். இந்த ஓரத்துல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேன். மாமியார் இறந்து போனதை நினைச்சு மருமகள் வெங்காயம் உரிக்கிற போது கண்ணீர் விடுறான். எங்க என்ன பாருங்க, அப்ப கூட வர மாட்டேங்குது. அழுது 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 என்ன எல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷம்னா, ஆனா மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம். இவரை கொண்டாந்து பாட விட்டு என்ன பாட்டு. அந்த மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ராஜா கொண்டு நிறுத்திட்டான். பெருமான் தானே கணவன் வந்து சொல்லி இருக்கார், அதுக்கு மேல என்ன அழகா பாடுறாரா. பெருமான் சொல்றார், என்ன யாழோட இவரை தரையில உட்கார வச்சு விட்டீங்க பாடுறதுக்கு, யாழ் மீட்டுறதுக்கு. தரையில வச்சா யாழ் நரம்பு இறுக்கம் சிதையும். யாழ் நரம்பு கருவி. தமிழ்நாட்டில் 3 கருவி: தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி. தோல் கருவி முழவு மத்தளம், நரம்பு கருவி யாழ், துளை கருவி குழல். இந்த 3ம் தமிழ் கருவி. அது எப்படி சொல்றீங்க? இந்த 3லையும் தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து லகரம் இருக்கு. யாழ், முழவு, குழல் பேர் வச்சிருக்கான் பாருங்க. அந்த காலத்துல 11,991 வகை பண்களும் சிறந்த இசை கருவிகளும் தமிழகத்தில் இருந்தன என்று பல பெருமக்கள் நிலைநாட்டினார்கள். MS சுப்புலட்சுமி தேவகோட்டைக்கு வந்து 3.5 மணி நேரம் தமிழ் பாட்டு பாடி கச்சேரி பண்ணினார் 1945. அப்பத்தான் இதெல்லாம் வெளியே வந்துச்சு. 11,991 வகை பண்கள் இருக்கின்றன. பண்ணுனா நம்ம ராகம். என்ன யாழ கீழே வச்சா தாக்கில் சண்டையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கடியும். சீதம்னா குளிர்ச்சி, சீதக்கலவம்னா குளிர்ச்சியான சந்தனம். அதனால குளிர்ச்சி பட்டதுன்னா யாழ் நரம்பு முறுக்கு குறையுமா. யாழ் நரம்பு முறுக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் வாசிக்கிறதுக்கு, இல்லைன்னா சரிகம பதனி ஒத்து வராது. பெருமான் சொன்னாராம், இவருக்கு சுந்தர பலகை போடுங்கள். சிவபெருமானுக்கு முன்னால ஒரு பெரிய பலகை போட்டு பலகையில உட்கார வச்சு அதுல இருந்து நீ வாசி. நான் கேட்கிறேன், இன்னிசை வீணையர் யாடினர் ஒருவான் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவான். அது மாதிரி உட்கார்ந்து கேட்கிறார் சிவபெருமான். அதுக்கப்புறம் இவர் திருஞான சம்பந்தரை பார்த்தார். திருஞான சம்பந்தர் பாடக்கூடிய பாட்டுக்களுக்கெல்லாம் யாழ் வாசித்தார்.
கூட இவர் மனைவி மதங்க சூளாமணியார். அவர்கள் பாட்டையெல்லாம் பார்த்து அதற்கு பண் அமைத்து பாடினார்கள். எல்லாரும் புறப்பட்டு திருநீலநக்கர் வீட்டுக்கு போகிறார்கள். திருநீலநக்கர் 3 வேளையும் அக்னிகோத்திரம் பண்ற உயர்ந்த பிராமணன். திருச்சாத்தமங்கை அங்கே போனவொடனே எல்லாரும் இரவு சாப்பாடு முடிச்சு படுத்துட்டாங்க. சம்பந்த சுவாமி திருநீலநக்கர்கிட்ட போறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் மனைவியாரும் இருக்கிறாங்க, படுக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு இடம் கொடுங்க. எல்லாம் வெளியில துண்டை விரிச்சு படுத்தாச்சு, ஆண்கள் எங்க வேணாலும் படுக்கலாம். இது ஒரு பொண்ணு, அவர் எங்க கூட்டிக்கிட்டு போனாராம், உள்ள கூட்டிக்கிட்டு போனாராம். மறக்கப்படாது, இவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன காலம். இவரை உள்ள கூட்டிக்கிட்டு போய் அக்னிகோத்திரம் பண்றாருல, அதுக்கு பக்கத்துல படுக்க வச்சாராம். உடனே அக்னி வனம் சுழித்து எரிஞ்சதாம். சேர்க்கிறார் பாடுறார், வனம் சுழித்து எரிந்தது, ஒரு நல்ல செயல் செய்தார். அப்படி வாழ்ந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூளாமணியார். கூடவே வந்தார்கள். தருமபுரத்துக்கு போயிட்டாங்க. தருமபுரம் இவங்க அம்மாவுடைய அம்மா ஊரு, பாட்டி ஊரு. போன உடனே எல்லாரும் பேரனுக்குத்தான் வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிக்கிறதுனாலதான் திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு பெருமைனா. இவருக்கு எப்படி இருக்கும், திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு நான் யாழ் வாசிக்கிறேன்னா என் யாழ் வாசிப்புக்கு அவர் பாடுறாரா? யோசிக்க. திருஞான சம்பந்தர் பாட்டு தானே முக்கியம், அதுக்கு தானே இவர் யாழ் வாசிக்கிறாரு. அரியக்குடி ராமானுஜய்யங்கார்னு அற்புதமா இசை பாடக்கூடிய மேதை இங்க தேவக்கோட்டையில கந்தர் சஷ்டி விழாவுக்கு வந்தார். வந்து அழகா பாடணும். இந்த மிருதங்க வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒத்துக்கிட்டவர் எங்கேயோ போயிட்டார். எடுபிடிக்கு ஒரு ஆளை கொண்டாந்து அவரை வாசிக்க விட்டாச்சு. அரியக்குடி பெரிய ஆள், செம்மன்குடி அரியக்குடியெல்லாம் சக்கரவர்த்திகள். அவங்களுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது, அப்படி பாடுற காலம். அவரை வாசிக்க விட்டுட்டாங்க. அரியக்குடி பேசாம இருந்தார். ஏதோ வாசிச்சாச்சு, முடிஞ்சுது. கடைசியில எல்லாரும் கேட்டாங்க, பையன் எப்படி வாசிச்சான்? முதல்ல என் பாட்டுக்கு வாசிச்சான், அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான். அரியக்குடி ராமானுஜய்யங்கார் சொன்ன வார்த்தை, அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான். இது என்னத்துக்காக இப்படியா வாசிக்கிறது? யாழ் வீட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். யாழுக்காக பாட்டா, பாட்டுக்காக யாழா? இவருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த யாழ் இருக்கிறதுனால தானே இந்த தொல்லை. திருஞான சம்பந்தர் காலில் கொடுத்துட்டார். யாழினால் வாசிக்க முடியாதபடி ஒரு சந்த பாட்டை இயற்றுங்கள். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னனோ நடை உடை மலை மகள் துணைய நமகிழ்வர் தன 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 தன. இந்த இடத்துல யாழ் வாசிக்க முடியாது. இப்படியே 11 பாட்டு. இவர் எதுவும் ஒண்ணு பாட மாட்டாரு. நம்ம ஞானசம்பந்தர் இருக்காரு, பாட ஆரம்பிச்சா அது பாட்டுக்கு 10 பாட்டு வந்துடும். 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு வந்துடும். ஒரு முறைப்படி ஒழுங்கா பாடுறவர். அவ்வளவு பாட்டு. எத்தனை பாட்டு? 16,000 பாட்டா. கிடைச்சது 4,000 பாட்டு. அப்பர் சுவாமிகள் 49,000 பாட்டு. கிடைச்சது 3,000 சொச்சம் பாட்டு. சுந்தரர் 38,000 பாட்டு. கிடைச்சது 1,026 பாட்டு. யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாம் கரையாண்ட போயிடுச்சு. மாதர்மட பிடியும் சந்தோஷம் இவருக்கு. இப்ப புரிஞ்சு வச்சா, என்னால இவர் பாட்டுக்கு வாசிக்க முடியல, எனக்கு வேண்டாம். சிவபெருமானுடைய புகழை பாடக்கூடிய பாட்டுக்கு வாசிக்க முடியாத யாழ் எனக்கு வேண்டாம். இதை தூக்கி போட்டு உடைச்சு விடுறேன். யாழை தூக்கி போட்டு உடைக்க போனார். சம்பந்தர் தடுத்தார். சிவபெருமான் புகழ அது யாழுக்கு அப்பாற்பட்டது, சொல்லுக்கு அப்பாற்பட்டது. உடைக்காதே, எப்பவும் யாழ் மீட்டி பாடும். கடைசியிலே திருஞான சம்பந்தர் கல்யாணத்தன்னைக்கு பக்கத்திலே இருந்து அவர் இறைவன் திருவடி அடைந்த பொழுது அந்த ஜோதியில் கலந்து நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தானும் சேர்ந்தார். நல்லூர் பெருமணம், வைகாசி மூல நட்சத்திரம். அடுத்தாப்புல சடைய நாயனார், இசைஞானியார் 2 பேர். 2 பேருக்கும் ஒவ்வொரு பாட்டு சேர்க்கிறார். அவங்க 2 பேருக்கு என்ன பெருமை? சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றுக் கொடுத்தது பெருமை. பத்தாதா? போதுமே. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்பா சடைய நாயனார், அம்மா இசைஞானியார். நம்பியார் ஊரை பயந்தார்
ஞானமெல்லாம் குடிவாழ அழியா புறங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பிதனை பயந்தார். 2 பேருக்கு என்ன பெருமை? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்பா. அது பெரிய காரியம் இல்லையா? ஜவஹர்லால் நேருவுக்கு அப்பா மோதிலால் நேரு, அலகாபாத்தில் பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞர். அந்த ஆனந்த பவனம் இன்னைக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றி வைத்த இடம் ஆனந்த பவனம். அலகாபாத்து போனா அதை பார்க்கணும். பெரிய பேலஸ். அந்த காலத்திலே வக்கீலாக இருந்த மோதிலால் நேரு கட்டின அரண்மனை. நேருவும் ஜவஹர்லால் நேருவும் மோதிலால் நேருவும் போனாங்களாம். எல்லாரும் சொன்னாங்களா, இந்த முன்னால போறாருல்ல அவரு மோதிலால் நேருவோட பிள்ளை. யாரை பார்த்து? ஜவஹர்லாலை பார்த்து. ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. ஜவஹர்லால் நேரு பெரிய ஆள் ஆகிட்டாரு. எல்லாரும் சொல்றான், அந்த பின்னால போறாருல்ல அது நம்ம ஜவஹர்லால் நேருவுக்கு அப்பா. இப்ப சொல்லுங்க எது சரி? 2 சரி. ஆரம்ப காலத்துல அப்பாவுக்கு தான் பெருமை, பிள்ளைக்கு பெருமை குறைச்சல். பின்னால பிள்ளைய வச்சுதான் அப்பாவை சொல்லணும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பிள்ளைய வச்சு உங்கள் அடையாளம் சொன்னாத்தான் உங்கள் கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்ததாக அர்த்தம். என்னுடைய என் பிள்ளை மேல போயிட்டானேன்னு சொல்லக்கூடாது. சிவபெருமான் தோல்ல உட்கார்ந்து தானே உபதேசம் பண்ணார் முருகப்பெருமான். அப்புறம் என்ன? தம்மோட தம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். 2 பேர் சடையனார் இசைஞானியா முடிஞ்சு. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னால போனோம். வரலாறு முழுக்க 3 சமயத்துல சொல்லிட்டோம். முதல்ல தொடங்கி தற்காப்பு கொண்ட வரைக்கும் போனோம். அதுக்கப்புறமாக ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றிலே கொஞ்சம் தொட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சேரமான் பெருமான் வரலாற்றிலே கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நிறைவாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மோடு வருகிறார். வெள்ளானை சருக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்கார். 18 வயசானது. திருவாரூரை விட்டு புறப்பட்டார். சிவா திருச்சிற்றம்பலம். சரியா? கொஞ்சம் தள்ளணுமோ? சரியாயிருமா? சிவா திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரநாடு நோக்கி புறப்பட்டார். திருவாரூர்லேருந்து புறப்பட்டார். வயசு 18 வயசு. 18 வயசுக்குள்ளதான் இவ்வளவு சாதனை. ஒரு கல்யாணத்தை சிவபெருமான் நிறுத்தி 2 கல்யாணத்தை கொடுத்து அடியார்களை பாட வச்சு செங்கல்ல தங்கமாக்கி 12,000 பொற்காசு கொடுத்து அதை ஆத்துல போட்டு குளத்துல எடுத்துக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சிட்டார். இப்போ ஒரு பெரிய செயல் செய்யணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரை விட்டு புறப்பட்டார். சேரநாடு நோக்கி புறப்பட்டார். சேரநாட்டுக்கு போறதா இருந்தா கோயம்புத்தூர் வழியா பாலக்காடு வழியா போகணும். போற வழியில கோயம்புத்தூர்ல இருந்து அவினாசி 40 கிலோமீட்டர். அவினாசிங்கிற இடத்துக்கு போறார். சரியா? சிவா திருச்சிற்றம்பலம். திருப்புப்புலியூர் அவினாசின்னு அந்த ஊருக்கு பேரு. கோயம்புத்தூர்ல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த அவினாசிக்கு புறப்பட்டு போறார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த ஊரை பத்தி சில செய்திகள் சொல்லணும். அவினாசி, விநாசம் இல்லாதது அவினாசி. சேர்த்தா இல்லைன்னு அர்த்தம். விநாசம் இல்லாதது அவினாசி. கடைசியில பாடுற பொழுது மாணிக்க வாசகர் சுவாமி அவினாசியை பாடுறார் திருவாசகத்தில். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன்மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா.
அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. அவிநாசிக்கு அவ்வளவு பெருமை. இந்த கோயில்ல முதல் வழிபாடு வழிகாட்டும் விநாயகர். அவரை கும்பிட்டு ஒரு பாதிரி மரம், அம்பாள் தவம் பண்றதா ஐதீகம். கருணாம்பிகைன்னு அம்பாளுக்கு பேரு, அவிநாசி ஈஸ்வரர்னு இவருக்கு பேரு. அந்த அம்பாள் இருக்கிற இடத்துல போய் வழிபாடு பண்ணி அப்புறம்தான் சுவாமிகிட்ட போகணும். அம்பாள் சந்நிதியில சுவத்துல ஒரு தேள் இருக்கும். யாராவது பார்த்திருக்கீங்களா? இனிமே போனா பாருங்க. அம்பாள் சந்நிதியில பிரகாரத்துல சுவத்துல ஒரு தேள். தேள் கடிச்சவங்கெல்லாம் அங்க வந்து நின்று கும்பிட்டு போறாங்க. தேள் கடி வலி மாறும் அப்படின்னு. இரவாமல் பிறவாமல் எனையாள் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனேஸ்வர் குமரேசா அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. சின்ன திருப்புகள். அறம் நாளை புகழ்வோனே புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. அந்த ஊர் அவிநாசிக்கு போயிட்டார். தட்சிண காசின்னு பேரு. அந்த கிணத்துக்கு காசி கிணறுன்னு பேரு. காசியில் வாசி அவிநாசிங்கிறாங்க. காசியில பெரும்பகுதி புண்ணியம் அவிநாசியில கும்பிட்டா உண்டு. இந்த ஊருக்கு போயிட்டார். திருவாசகத்தில் ஒரு வரி வரும். முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும். முக்கணீஸ்வரர் கோயில் அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கு. அது எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம். வந்துட்டார். அவிநாசிக்குள்ள வாரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஒரு அக்ரகாரம். இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு. இந்த வலது பக்கத்து வீட்டுல மங்கள ஒளி, மேல சத்தம். இடது பக்கத்து வீட்டுல வருத்தமா அழக்கூடிய ஒளி. நம்மளா இருந்தா எந்த வீட்டுக்குள்ள போவோம்? மேல சத்தம் வீட்டுக்குள்ள போனா நல்ல சாப்பாடு போடுவான், சாப்பிட்டு வரலாம். அழக்கூடிய வீட்டுக்குள்ள போய் நம்மளும் சேர்ந்து அழுதுட்டு வரவா? வேண்டாம். அப்படித்தான் நினைப்போம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள போனார். அழக்கூடிய வீடு. எதனால? அந்த நாளர் வணங்கி. ஏன் அழுதீங்கன்னு கேட்டாராம். அந்த நாளர் வணங்கி அரும் புதல்வர் இருவர் ஐயாண்டு வந்த பிராயத்தினர். 5 வயசு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளைக்கு 5 வயசு, எதிர்த்த வீட்டு பிள்ளைக்கு 5 வயசு. 2 வருஷத்துக்கு முன்னால இந்த 2 பேரும் குளத்துக்கு குளிக்க போனாங்க. முதல்ல இருந்தது. எங்க வீட்டு பிள்ளைய முதல்ல சாப்பிட்டுருச்சு. எதிர்த்த வீட்டு பிள்ளைக்கு இப்ப 7 வயசாச்சு. பூநூல் போடுறாங்க. அந்த பிள்ளை எங்க பிள்ளை இருந்தா நாங்களும் பூநூல் போடலாமே, அதனால நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம். அந்த நாளர் வணங்கி அரும் புதல்வர் இருவர் ஐயாண்டு வந்த பிராயத்தினர் குளித்த மடுவில் முதலை ஒரு மகவை முந்த விடுங்க பிழைத்தவனை முன்னூல் அணியும் கலியாணம். முன்னூல் புரிகள் நூலணி மார்பனை, முப்புரி நூல் பூநூல் போடுறது. இந்த மனை மற்ற அந்த மனை இழந்தார் அழுகை என்று உரைத்தார். ஊர்ல உள்ளவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல அந்த பையன் இறந்து போன வீடு, அந்த வீடு இந்த பையனுக்கு பூநூல் போடுறாங்க. இவர் என்ன பண்றார்? தெருவில் போறாரா? பையன் இறந்தான்ல, அந்த வீட்டுல இருந்து அப்பாவும் அம்மாவும் வந்து இவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. இவருக்கு எப்படி இருக்கும்? குழந்தை இறந்ததை நினைச்சு அழக்கூடியதை கூட விட்டுட்டு ஒரு அடியார் வர்றாருன்னு உடனே வந்து காலில் விழுந்து கும்பிடுறாங்களே. வீட்டு வாசல்ல நின்றுட்டார். இன்ப மைந்தன் தன்னை இழந்தீர் நீரோ கேட்கிறார். இன்பமுள்ள பிள்ளையை இழந்தது நீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அது முடிஞ்சு போன காரியம், இப்போ உங்களை கும்பிடணும். ஓ, மனசு அவ்வளவு பக்குவம் ஆயிடுச்சு. முன்பு புகுந்து போனது அது. முன்னே வணங்க முயல்கின்றோம். அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம். நீங்கள் எழுந்தருள பெற்றோம். எங்கள் அன்பு பழுதாகாமல் நீங்கள் எழுந்தருள பெற்றோம். எப்படி இருக்கும்? பிள்ளை இறந்ததை கூட விட்டுட்டு அழுதவர்கள் நம்ம காலில் விழுந்து கும்பிடுறாங்க. பார்த்த உடனே இவருக்கு கண்ணீர் வந்தது. கவலைப்படாதீர்கள், உங்கள் பிள்ளையை எழுப்பி கொடுத்து விட்டு கோயிலுக்கு போகிறேன். மைந்தன் தன்னை இழந்த துயர் மறந்து
நான் வந்தனன் என்று அதற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதான். இந்த அந்தணரும் மனைவியும் மகிழ்ந்தார்கள் நான் வந்ததுக்கு. பிள்ளை இறந்து போன துன்பத்தை மறந்து விட்டார்கள். சிறுவனை யான் அந்த முதலை வாய் நின்றும் அழைத்து கொடுத்தே அவிநாசி எந்தை பெருமான் கடல் பணிவேன் என்றார். சென்றார் இடர்களைவார். உடனே புறப்பட்டு போறார். எங்க? 1 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த குளம். இன்னைக்கு கோயில்ல இருந்து 1 கிலோமீட்டர் குளம். குளத்துக்கு போய் பார்த்தா குளத்துல முதலை இல்லையா, தண்ணியே இல்லை. தண்ணி இருந்தாப்புல முதல்ல இருக்கிறதுக்கு சுத்தம் ஒண்ணும் கிடையாது, பொட்டல். எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாலே இறந்த புள்ள, தண்ணி இல்லை, முதல்ல இல்லை, முதல்ல வயிற்றுல புள்ள, இவ்வளவுதான் கொண்டாடணும். கஷ்டமான காரியம். திருஞான சம்பந்தர் மருகல்ல இறந்தவனை உயிர்ப்பித்தார், உடம்பு கிடந்தது. திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் பிள்ளையை உயிர்ப்பித்தார், உடம்பு கிடந்தது. இது உடம்பா? முதல்ல சாப்பிட்டு 2 வருஷம் ஆச்சு. எவ்வளவு கஷ்டமான வேலை இருந்தாலும் கவலைப்படலை. எற்றால் மறக்கேன் எடுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன். கடவுளே, மறக்காமல் உன்னையே நினைக்கிறேன். உணர்ந்து உள்ளத்தால் புற்று ஆடு அறவா புக்கு ஒளியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன். பசுபதியே பரமேட்டியே உன்னைத்தான் பற்றாக வாழ்வேன். இப்ப என்ன வேணும் கேளு. உரைப்பார் உரையுகந்துள்க வல்லார் தங்கள் உச்சியாய். யாரெல்லாம் உன்னை போற்றுகின்றார்களோ அவர்களுடைய சொற்களை கேட்டு மகிழக்கூடிய பெருமானே, அவர்கள் தலையில் இருப்பவனே, அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கு ஒளியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. காலனுக்கு சொல்லிவிடு, முதல்ல பிள்ளைய கரையில கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லு. கரைக்கால் கரையில முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. சிவபெருமானுக்கு ஆர்டர் போடுறாங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஆச்சு, மலமல மலன்னு குளத்துல தண்ணி வந்தது. தண்ணியில முதல்ல வந்தது, முதல்ல கரைக்கு வந்தது, வாயை திறந்தது. 5 வயசு பிள்ளை இறந்து 2 வருஷம் ஆச்சு. 7 வயசு வளர்ச்சி, கம்பீரமா அப்பான்னு கத்திக்கிட்டு வெளியே வந்துட்டான். நடக்கிற காரியமா? அதுதான் சுந்தரமூர்த்தி. சிவபெருமானை நினைத்து நம்பி வழிபட்டால் ஒன்னாகனவும் உழவா. சிறுத்தொண்டர் வார்த்தை. முடியாததெல்லாம் முடியும். என்ன? நீங்க சுத்தமா நம்பணும், 100% நம்பணும். நீ பாதி நான் பாதி, ஆளுக்கு 50, 50-50. அப்ப அவர்களே அழிட்டு போயிடுவாரு. நம்பிக்கையோட குழந்தை செய்ய முடியாத காரியம். கரையில் வந்து உமிழச் சொல். 2 ஆண்டு வளர்ச்சியோடு குழந்தை வந்தது. சந்தோஷம். கூட்டியாண்டு அந்த பையனுக்கு இவரை வச்சே புனல் போடுறாங்க. எதிர்த்த வீட்லையும் இங்கேயும் சாப்பாடு. அதுதான் அடியார்கள். கோயிலுக்கு போய் கும்பிடுறதை விட அழுத கண்ணீரை துடைப்பது என்பது சைவ திருப்பணி என்று கடைசி வரை காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அழுதவங்க துடைக்கிறது ரொம்ப புண்ணியம், துன்பத்தை மாற்றுவது ரொம்ப புண்ணியம். புறப்பட்டார். சேர நாட்டுக்கு வந்துட்டார். சேர நாட்டில் சேர நாட்டு மகாராஜா, சேரநாட்டு மகாராஜா சேரமான் பெருமாள் நாயனார் இவருடைய நண்பர், அணுக்க தொண்டர் இவருக்கு. இவர் வந்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. போற பொழுது ரொம்ப வருத்தப்பட்டார். இப்ப வந்த உடனே சந்தோஷம். பொற்கிளி கொடுத்தார், ஆடைகள் கொடுத்தார், வரவேற்றார். ஐயன் அணைந்தான், எனையாளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான். வந்துட்டாரா இங்க? அது அவ்வளவு சந்தோஷம். ஐயன் வந்துட்டார், என்னை ஆளக்கூடிய அண்ணல் வந்திருக்கிறார், திருவாரூர் சைவர் வந்திருக்கிறார், என் துணையான தலைவர் வந்திருக்கிறார், தரணியெல்லாம் உய்வதற்கு வந்திருக்கிறார். யானையில ஏற்றி சுந்தரமூர்த்தியை உட்கார வச்சு சேரமான் பெருமாள் நாயனார் சேர நாட்டு மன்னர் கொடை பிடிச்சுக்கிட்டு போனாராம். இவரை உட்கார வச்சு மகாராஜா கொடை பிடிக்கிறார். அராபிய பக்கத்துல இந்த யுஏஇன்னு சொல்றேன் பாருங்க,
யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸா அங்கே ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு இந்திய நாட்டு ஜனாதிபதி ஒருத்தர் போனார். புகழ்பெற்ற மேதை அப்துல் கலாம், தனக்குன்னு புகழுடையவர் போனார். அந்த ஊர் மகாராஜா இவருக்கு கார் ஓட்டுறாரு. பக்கத்துல அப்துல் கலாம் உட்கார வச்சு மகாராஜா கார் ஓட்டிக்கிட்டு போனாராம். சம்பிரதாயத்துக்கு தப்பு. அம்மா, அந்த ஊர் மகாராஜா அவர் எம்பரர், இவரை வரவேற்கலாமே தவிர அந்த காரை அவர் ஓட்டலாமோ? முழுக்க ஓட்டி சுத்தி காமிச்சாராம். சுத்தி காமிச்ச உடனே எல்லாரும் கேட்டாங்களாம், அது என்ன நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லையா? நீங்க மகாராஜா, நீங்க எப்படி கார் ஓட்டு? நான் மகாராஜாவா கார் ஓட்டலையே. அவர்கிட்ட படிச்ச மாணவன் எங்க வாத்தியாருக்கு நான் கார் ஓட்டினேன். அப்துல் கலாமுடைய ஸ்டூடெண்ட் அந்த ஆளு டெல்லியில, அதனால நான் கார் ஓட்டினேன். அது மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்திக்கு பின்னால யானையில உட்கார்ந்து கொடையை பிடிச்சுக்கிட்டு போறார். நான் மன்னன் இல்ல, இவருக்கு நான் திருவடி தொண்டன். யானை மேல கொடை. திருச்சூர் வழிபாடு, வைக்கம் வழிபாடு, கடுத்திருத்தி வழிபாடு, ஏட்டுமானூர் வழிபாடு, திருச்செங்குன்றூர் வழிபாடு, சுசீந்திரம் வழிபாடு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 3 திருக்கோயில் இருக்கு கேரளாவில். திருச்சூர் தாண்டி போற கோட்டயத்திலிருந்து, கோட்டயத்துக்கு பக்கத்துல 3 ஊர் இருக்கு. வைக்கம், கடுத்திருத்தி, ஏட்டுமானூர். இந்த 3 கோயில்லையும் சிவலிங்கம். வைக்கத்துல பெரிய லிங்கம் வைக்கத்து அப்பன் மகாதேவர். மார்கழி மாச அஷ்டமிக்கு முந்தின அஷ்டமி வைக்கத்து அஷ்டமி. அந்தணர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த எச்சி அடிகளை விழுந்து புரளுவார்கள். வைக்கத்து அஷ்டமி வைக்கத்துல அங்கே பெரிய சிவலிங்கம். 2வது கடுத்திருத்தி, ஒரு மலை மாதிரி இருக்கும், ஒரு 80 படி ஏறி போனா ஒரு சிவலிங்கம். 3வது ஏட்டுமானூர், அங்கேயும் பெரிய சிவலிங்கம். இந்த 3ஐயும் ஒரு நாள்ல கும்பிடணும். ஏன்? ஆஞ்சநேய சுவாமி 3 சிவலிங்கத்தை தூக்கிவிட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்தாராம் பிரதிஷ்டை பண்றதுக்கு. ஒன்ன கையில வச்சிருந்தாராம். இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, கழுத்துக்குள்ள ஒண்ணு. 3ஐயும் வச்சுக்கிட்டு பறந்து வந்தாராம். 3 சிவலிங்கமும் வரிசைக்கு விழுந்துருச்சான். வலது கையில வச்சிருந்தது விழுந்த இடம் வைக்கம். கழுத்துல வச்சிருந்தது விழுந்த இடம் கடுத்திருத்தி, கழுத்து இருத்தி. இடது கையில வச்சிருந்தது விழுந்த இடம் எடத்துமானூர், இப்ப ஏட்டுமானூர். அதனால 3 சிவலிங்கத்தையும் ஒரு நாளையில பார்க்கணுமா. நாங்க கார்த்திகை மாசம் சோமவாரத்தன்னைக்கு சபரிமலைக்கு புறப்பட்டு போவோம். இந்த 3 கோயிலையும் ரொம்ப வேகமா போய் பார்ப்போம். இந்த கேரளாவில் 8 மணிக்கு கோயில் சாத்திடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி அவர் வரணும் இவர் வரணும்னு காத்திருக்க மாட்டாங்க. 8 மணிக்கு சாத்திடுவாங்க. 3 கோயில் அவ்வளவு அற்புதமா இருக்கும். எல்லாம் வழிபாடு பண்ணியிருக்க. திருச்செங்குன்றூர் வழிபாடு பண்ணியிருக்க. பாட்டெல்லாம் கிடைக்கல. சுசீந்திரம் போய் கும்பிட்டுருக்கார். திரு அஞ்சக்களத்துக்கு வந்துட்டார். திருவஞ்சைக்களம் கொடுங்கலூருக்கு பக்கம். திருச்சூர், திருச்சூர்ல இருந்து கொடுங்கலூர், கொடுங்கலூர்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் திரு அஞ்சைக்களம். திருவஞ்சிக்குளம்னு தமிழ் எழுதியிருப்பான். இப்போ திருவஞ்சிக்குளம் அப்படின்னு எழுதியிருப்பான். திரு அஞ்சைக்களம் வந்துட்டார். சேரமான் பெருமாள் நாயனார் கொடுங்கலூர் அரண்மனையில இருக்கார். இவரு அவர்கிட்ட புறப்பட்டு திடீர்னு இங்க வந்துட்டார் திருவஞ்சக்களத்துக்கு. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வயசு 18 வயசு. சிவபெருமானே, என்னப்பா வேணும்? மனை வாழ்க்கை போதும். 18 வயசு. நமக்கு 98 வயசானா கூட 2 வருஷம் இருந்து ஒரு செஞ்சுரி போட்டுடலாமான்னு தோணுது. யோசிங்க. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டு ஒளித்தேன் விளங்கும் குலைக்காதுடை வேலியனே, தலைக்கு தலைமாறி அணிந்ததென்னே. அதுல பின்னால உள்ள பாட்டு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டு ஒளித்தேன் விளங்கும் குலைக்காதுடை வேலியனே, இருத்தாய் இலங்கை கிரையாயவனை தலை பற்றொடு தோல் படையிற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சு அமுதுண்டு கண்டம் கடுகப் பிரமன் தலை 5லும் 1 அறுத்தாய் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக்களத்து அப்பனே.
திருவஞ்சக்களம் ஒண்ணுதான் மலையாளத்திலே தேவார பாடல் பெற்ற திருத்தலம். ஆழ்வார்கள் பாடல் பெற்றது கேரளத்திலே ஒரு 10 ஊராவது இருக்கும். இது நாயன்மார்கள் பாடல் ஒரே ஒரு ஊரு திருவஞ்சைக்களம். அது மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்றது. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கும் பெரிய திருவிழா அந்த ஊர்ல நடக்குது. ஒவ்வொரு ஆடி மாதமும் சுவாதி நட்சத்திரம். சிவபெருமானே போதும், இந்த உலக வாழ்க்கை போதும், நீ அன்னைக்கே தடுத்தாட்கொள்வேன்னு சொல்லி இருக்க, 18 வயசாச்சு போதும். சிவபெருமான் பார்த்தார், தேவேந்திரா இங்க வா, நம்ம யானை எடுத்துக்கிட்டு போ. அதெல்லாம் இவர் யானை. தேவேந்திர யானைக்கு ஐராவதம்னு பேரு, 4 தந்தானுக்கு. சிவபெருமான் யானைக்கு ஐராவனம்னு பேரு, 2000 தண்டம். யானை இங்க இருந்தா தந்தம் கோலாலம்பூர் போயிடும். யோசிங்க, 2000 தந்தம், ஐராவனம்னு பேரு. நம்ம யானை எடுத்துக்கிட்டு போ, சுந்தரன் நம்மாளு, வேண்டிய ஆளா இருந்தா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போங்கிறப்பில்ல, ஆளை பொறுத்து காரை எடுப்போம். அப்படித்தானே, நம்ம யானை எடுத்துக்கிட்டு போ. தேவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் வந்தார்கள். திருவஞ்சக்களத்துக்கு வந்தார்கள். இவர் சிவனை கும்பிட்டார். யானை மேல தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. யானை மேல உட்கார்ந்துட்டார். சேரமான் பெருமாள் நாயனாரை ஒரு நிமிஷம் நினைக்கிறார். நல்லது வந்தா நண்பனை நினைக்கணும். நண்பனுக்கு தெரியாம சாப்பிடக்கூடாது. நல்லது வந்தா நண்பனை நினைக்கணும். நட்பு எப்படி தெரியுமில்ல, பாலும் தண்ணீரும் மாதிரி. பாலும் தண்ணீரும் நண்பர்கள். பாலை தண்ணியில ஊத்துறோம். நம்ம ஊர்ல, இந்தியாவில் தண்ணியில பாலை ஊத்துவோம். ஏதோ வசதியை பொறுத்தது. ரெண்டையும் கலந்து அடுப்புல வைக்கிறோம். அடுப்புல வச்சா என்ன ஆகுது, இந்த தண்ணீர் கொதிச்சு ஆவியா போகுது. ஐயோ என் நண்பன் போயிட்டானே அப்படின்னு பால் தேடி மேல பொங்கி வருது. நம்ம வீட்டு அம்மா தண்ணியை தெளிச்ச உடனே நண்பன் வந்து விட்டான் அப்படின்னு பால் அடங்கிடுது. இனிமேல் பால் காய்ச்சற பொழுது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அம்மா காய்ச்சினாலும் சரி, ஐயா காய்ச்சினாலும் சரி, பால் காய்ச்சற பொழுது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நட்பு அப்படி இருக்கணுமா? நண்பனை தேடி வந்த உடனே அந்த அம்மா தண்ணியத்தானே தெளிக்கிறா. தெளிச்ச உடனே என் நண்பன் வந்து விட்டான். ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இது. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுவேன். பொருளை மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கேன்னு. ஒரு பழைய மொழி சமஸ்கிருதம். அதனால அதுல நிறைய செய்திகள் இப்படி. அது எதுக்கு சொல்ல வந்த, நண்பனை நினைக்கிறார். சேரமான் பெருமாளை நினைக்கிறார். தேவர்கள் முன்னால போக யானை மேல இவர் உட்கார்ந்துட்டார். சிவபெருமானை நினைக்கிறார். சேரமான் பெருமானை நினைக்கிறார். சேரமான் பெருமாள் கொடுங்கலூர்ல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. டெலிபதி இன்னும் செல்ல வச்சிருந்தாங்க அவங்க ஆளாளுக்கு. டெலிபதி நினைச்ச மாத்திரத்துல அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நண்பர் நினைக்கிறார், கைலாசத்துக்கு புறப்பட்டு போறார், நம்ம போயிடணும், விட்டுறக்கூடாது. சேரமான் பெருமாள் குதிரையில வேகமா வர்றார். அதுக்குள்ள யானை மேல போயிடுச்சு. புரியல போகுது, வெர்டிகலா போகுதா ஹரிசாண்டலா போகுதா? வெர்டிகலா போகுது ஊர்வலம். நம்ம பார்க்கிற ஊர்வலம் எல்லாம் ஹரிசாண்டலா போகும். ஊர்வலம் 3 மணி நேரம் சென்றது. முதலமைச்சர் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். மறுநாள் பேப்பர்ல போடுறோம். இது மேல போயிட்டு இருக்கு ஊர்வலம். தேவர்கள், தேவர்களுக்கு பின்னாலே 2000 தந்தம் உள்ள யானை. யானை மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் வந்து பார்க்கிறார். சேரநாட்டு ராஜா, யானை மேல போகுது. குதிரை காதில் ஓம் நம சிவாயன்னு 5 எழுத்து மந்திரம் சொன்னார். சிவபெருமானே குதிரை பறக்க ஆரம்பிச்சு. குதிரை பறந்து யானையை சுத்திக்கிட்டு யானைக்கு முன்னால போயிடுச்சு. சேரமான் பெருமானுடைய அணுக்க தொண்டர்கள், சேரமான் பெருமாள் இருந்தால் நாங்கள் இருப்போம், அவர் இறந்தால் நாங்கள் இறப்போம் சத்தியம் பண்ணவங்க. சோழ நாட்டிலே அவங்களுக்கு வேளக்கார படைன்னு பேர். பாண்டிய நாட்டிலே அவங்களுக்கு ஆபத்து உதவிகள்னு பேர். வேளக்கார படை சோழ நாட்டிலே, இங்கே துணை. அவ்வளவுதான் சேரநாடு. எல்லாம் என்ன பண்ணா, உடைவாளை உருவி அவ வெட்டிட்டான். அந்த ஆவிகள் இதுக்கு முன்னால போகுது. ஊர்வலம் இப்படி போயிட்டு இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமா பாடுறார். இதுதான் தேவாரத்துல கிடைச்ச பாட்டுக்கள்ல கடைசி பதிகம். அதனால இந்த 10 பாட்டையும் படிக்க போறேன். கைலாசத்துக்கு போறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
தான் என்னை முன் படைத்தான். ஒரு காலத்திலே என்ன படைச்சு அனுப்பிச்சான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதுக்கு படைச்சான்? என்ன பாடுன்னு அனுப்பிச்சான், என் அடியார்களை பாடுன்னு அனுப்பிச்சான். சிவபெருமான் எல்லாத்துக்கும் உதவி செய்வார்னு உலகத்துக்கு காட்டுன்னு அனுப்பிச்சான். சரிதானா? எல்லாம் காமிச்சுட்டார். தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ. நான் என்னத்தை பாடிவிட்டேன்? ஒன்னும் பாடல. 38,000 பாட்டு. நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து. என்ன ஒரு பெரிய ஆளா நினைச்சு வானவர் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து. தேவர்கள்லாம் வந்து பார்க்க யானை மேல உட்கார வச்சு ஊனுயிர் வேறு செய்தான். ஊனையும் உயிரையும் வேற வேற ஆக்குறான். அதனாலதான் யமனுக்கு கூற்றுன்னு பேரு. கூற்றுன்னு என்ன அர்த்தம்? கூறு போடுறவன். உடம்பையும் உயிரையும் கூறு போடுறதுனால அவனுக்கு கூற்றுன்னு பேரு. இப்போ ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே நொடு மீளக்கொல்லோ. அழகான பாட்டு. ஒரு காலத்துல யானையை உரிச்சு போர்த்தினான்ல, இப்போ யானையவே எனக்கு அனுப்பிச்சிருக்கான். அந்த பகை இப்ப நட்பாகி விட்டது. ஆனை உரித்த பகை அடியே நொடு மீளக்கொல்லோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்தமர் வலம் செய்தன்னை ஏற வைக்க. தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்பிடுறாங்க. நான் சாதாரணப்பட்ட ஆளு. வானை மதித்தமர் வனம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியே. எனக்கு என்ன மந்திரம் தெரியும்? நான் மனை வாழ்க்கையில 2 மண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருந்த ஆளு. மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால். அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு தான் வழியில வந்தேன். எனக்கு திருமணக்கோல பெருமான்னு பேரு. துரிசே பண்ணினேன். துரிசுன்னா தப்பு, நம்மளுக்கு வசதியான பாட்டு. சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. இந்த மனசுக்காக யானை அனுப்பிச்சானே. வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு ஆட உகந்த என்னை. 18 வருஷத்துல 2 பண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த என்னை அது மாற்றி, அந்த ஆசையை மாற்றி அமரர் எல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் வரம் அல்லதொரு வேடம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை வித்தமோ நொடித்தான் மலை உத்தமனே. மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். மண்ணுலகத்திலே பிறந்து சிவபெருமானை யார் கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பொன்னுலகம் கிடைக்கும் என்பதை நான் இன்று அறிந்து கொண்டேன். மண்ணுலகில் பிறந்து நும்பை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. உடம்போட கைலாசம் போக முடியாது. யானை மேல என்னை ஏற்றி கொண்டு போகிறான் நொடித்தான் மலை உத்தமனே. அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா. அஞ்சுது உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கு. மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சையும் ஒன்றாக்கி மலர் கொண்டு பூஜை பண்ணாத என்னை அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா. வஞ்சனை, நான் வஞ்சகன். என் மனமே வைகி வான நன்னாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் வரம் அல்லதொரு வெஞ்சின ஆனை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. கொல்லாத யானைய எனக்கு படிகிறாப்புல கொடுத்தான். நிலை கட விண்ணதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய. 2000 தங்கத்து யானை வந்தா எப்படி இருக்கும்? நிலை கட விண் அதிர பூமியெல்லாம் அசைஞ்சிருச்சான் இந்த யானை வந்த உடனே. நிலை கட விண்ணதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிட யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலைகடலால் அரையன் அலர் கொண்டு மண் வந்திரைஞ்ச. வர்ண பகவான் வந்து எனக்கு பூஜை பண்றான் போற வழியில.
யானையில போற பொழுது கடல் அரசன் பூஜை பண்றாராம். அலை கடலால் அரையன் அலர், அலர்னா மலர், அலர் கொண்டு மண் வந்திரெஞ்ச உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே அற ஒலியாக மங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள். அரகர 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். கைலாசத்துக்கு போற அரகர அரகர அரகர. ஒரு சோழ ராஜா குளத்துக்கிட்ட போனானா, தவளை எல்லாம் உள்ள கரக்கர கரக்கர கரக்கரக்குச்சான். அடியார்கள் அரகரங்கிறாங்க, பசிக்குது, சோத்தை அள்ளி போடுனானா தவளைக்கு. அரகர அரகர என்ன அரியதொன்றில்லை. திருமந்திரம். அற ஒலியாகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி. வேத ஒலி காதல விண்ணலாம் வந்து எதிர்ந்து செய்ப்ப வரமலி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர். வாணன்னு ஒருத்தன், அவன் வந்து எனக்கு முன்னால நிற்கிறான். சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த நிற்கிறது யாரு? இந்திரன். இது யாரு? திருமால். இது யாரு? பிரம்மா. என்ன வரவேற்க இத்தனை ஆளா? இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரென. தவம் பண்ற முனிவர்கள் சிவபெருமானை பார்த்து இவ்வளவு ராஜ மரியாதையோட வர்றாரு, 2000 தந்தம் உள்ள யானைகள்ல வர்றாரு, தேவர்கள் வழிபட வர்றாரு, வருணன் கும்பிட வர்றாரு, இந்த ஆளு யாரு அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம். சிவபெருமான் சொன்னாரா, நம்ம ஊருக்காரன், இவன் நம்ம ஊருக்காரன். அப்ப அவருக்கு ஊரு இந்த நாடு தான், உலகம்தான் அவருக்கு ஊரே தவிர தேவலோகம் இல்லையா. மந்திரமா முனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நந்தவர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழி செய்யின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசை தேக்கிய பத்தினையும் ஆழி கடல் அறையா அஞ்சை அப்பற்கறிவிப்பது. இந்த 10 பாட்டையும் வர்ண பகவானே எடுத்துக்கிட்டு போ. எங்க பாடுறாரு? போயிட்டே இல்ல பாடுறாரு. கைலாசத்துக்கு போற வரைக்கும் பாடிக்கிட்டே போறாரு. நமக்கு பாட்டு கிடைக்கணும்ல. வர்ண பகவானை கூப்பிட்டு பாட்டை எழுதி எடுத்துக்கிட்டு பூமிக்கு போ, கொண்டுகிட்டு போ, திருவச்சக்கரத்துல கொண்டே சேர்த்துடு. அப்பதான் இந்தியாவில் உள்ளவங்க இதை படிப்பாங்க. சிங்கப்பூர் வரைக்கும் இந்த பாட்டு பரவும், அமெரிக்கா வரைக்கும் போகும். இல்லாட்டி கைலாசத்துல இருக்கிற பூதங்களுக்கு இந்த பாட்டு ஒன்றும் புரியாது. கீழே கொண்டுகிட்டு போ. ஆடி கடல் அறையா அஞ்சை அப்பற்கறிவிப்பதே ஆடி கடல் அறையா அஞ்சை அப்பற்கறிவிப்பதே. சென்று மேல போட்டார். சேரமான் பெருமாளை வெளியே நிறுத்திட்டார். என்ன அவர் உத்தரவில்லாமல் உள்ள போறாரு. சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சிவபெருமானை பார்த்தாராம். காலில் விழுந்தாராம், கும்பிட்டாராம். கன்று கோவினை கண்டடைந்தது போல கண்ணுக்குட்டி பசுமாட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சான். பசுமாடு சிவபெருமான், கன்று குட்டி சுந்தரமூர்த்தி. இன்றைய தலைப்பு கன்று கோவினை கண்டது. தலைப்பு ஒன்று ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. கன்று கோவினை கண்டடைந்தது என காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிழை வலப்பாகத்து ஒன்று மேனியன் ஊரனே வந்தனை என்றனர் உலகுய்ய. ஊரனே வந்தாயா? நந்தமர் ஊரன், திருநாவலூரன், அதத்தான் ஊரன்ங்கிறார். ஊரனே வந்தாயான்னாரா சிவபெருமான். இவர் காலில் விழுந்து கும்பிட்டு சேரமான் வந்திருக்கிறார். வரச்சொல். நந்தியம்பெருமான் வெளியில வந்து கூட்டிக்கிட்டு போனாராம். சேரமான் உள்ள போன உடனே சிவபெருமான் அப்படி நிமிர்ந்து பார்த்தார். நாம் அடையாமை நீ எய்தியது என். நான் கூப்பிடாம இருக்கிற பொழுது நீ எப்படி வந்த? இவர் சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வந்தேன், ஆரூரரை தொழுது வந்தேன், தங்கள் கருணை வெள்ளம் இங்க கொண்டாந்து சேர்த்து பிடிச்சு. கருணை காட்டலன்னா போக முடியுமா கைலாசத்துக்கு? நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். இப்ப நம்மெல்லாம் கைலாசம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்றேன் பாருங்க.
இந்த கைலாசத்துக்கா சுந்தரமூர்த்தி சாமி போனாரு? இல்ல. இமயமலையில இருக்கிற கைலாசம், இதுக்கு கைலாசம்னு பேரு. இதெல்லாம் தாண்டி சூரிய உலகம் தாண்டி அண்டங்களை தாண்டி கடைசியா ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு தான் நொடித்தான் மலைன்னு பேரு. அந்த நொடித்தான் மலை தான் கைலாசம். 2 கைலாசம் நம்ம போய் பார்த்துட்டு வர்றமே, இது பூமியில உள்ள கைலாசம், ராவணன் தூக்குன கைலாசம். அது மேல எங்கேயோ சூரிய மண்டலம் தாண்டி இருக்கிற கைலாசம். இந்த கைலாசத்துல தான் உபமன்ய முனிவர் தவம் பண்றார். நம்ம பார்க்கிற இமயமலை கைலாசம். அப்பத்தான் மேல யாரோ பறந்து போறாங்க. யாரு போறா? 2000 யானை தந்தம் போகுது. ஓ, இது சிவபெருமான் யானை. போறது யாரு? போறது சுந்தரமூர்த்தி. கையெழுத்து கும்பிட்டாராம் உபமன்ய முனிவர். எல்லாரும் கேட்டாங்களாம், சிவனை தவிர யாரையும் கும்பிடாத நீங்கள் என்ன இந்த ஆளை கும்பிடுறீங்க? இவன் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான் 18 ஆண்டுகள் வாழ்ந்து தேவாரம் பாடி இப்போ ஆடி சுவாதி அன்னைக்கு நொடித்தான் மலைக்கு போறார் அப்படின்னு கும்பிட்டாராம். சுந்தரமூர்த்தியா? அது யாரு அப்படின்னு கேட்க இவ்வளவு கதையும் உபமன்ய முனிவர் சொல்லி முடிச்சார். பிளாஷ்பேக் இன்னைக்கு தான் விட்டு. இவர் தான் சுந்தரமூர்த்தி. இவர் கதையெல்லாம் சொல்லி, இவர் பாடின 72 அடியார்களை சொல்லி ஒரு வழியா உபமன்ய முனிவர் முடிக்கிறார். அதுதான் இந்த கைலாசம் இல்ல, அது நொடித்தான் மலை. அந்த கைலாசம் அதுக்கெல்லாம் நினைக்க கூட முடியாது. இந்த கைலாசமாவது அந்த தெரியுதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இது கைலாசம், அது நொடித்தான் மலை. உங்களுடைய கருணை வெள்ளம் என்னை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னாரா சேரமான் பெருமாள். ஒரு விண்ணப்பம். என்ன கேள்? நான் ஒரு உலா பாடி இருக்கிறேன். கைலாசத்தில் உள்ள சிவபெருமான் மீது ஆதி அந்த உலா, திருப்புகழ் வாக்கு. ஒரு உலா பாடி இருக்கிறேன். அந்த உலாவை நீங்கள் கேட்டருள வேண்டும். சரி, சொல்லு. கைலாசத்துல சிவபெருமானுக்கு முன்னால திருக்கைலாய ஞான உலா. நான் அதை பத்தி பம்பாயில ஒரு தடவை பேசினேன். 1976 பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவில் கீவா ஜெகநாதன் தலைமையில எனக்கு தலைப்பு திருக்கைலாய ஞான உலா. அப்பத்தான் முத அதை படிச்சேன். அற்புதமான ஒரு நூல். சிவபெருமான் பெருமை, அவர் உலா வர்றதை பார்த்த பெண்களின் நிலைமை, இதையெல்லாம் வச்சு பாடுறார் திருக்கைலாய ஞான உலா. உலாவை பாடி முடிச்சார். சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் நம்முடைய கணநாதர்களாக இருங்கள். அங்க இருந்து 2 பேர் எட்டி பார்க்கறாங்க. ஓ, பறவை சங்கிலியா, இங்க வாங்க. வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க தெரியாது. யானைக்கு பின்னால வந்தாங்களா, யானைக்கு முன்னாலே வந்தாங்களா தெரியாது. வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் பராசக்தியின் பழைய தோழிகளாக இருங்கள். வருண பகவானே இங்க வா. வருண வந்தான். இந்த பாட்டை திருவஞ்சக்கரத்துல கொண்டே கொடுத்துரு. எந்த பாட்டு? தானனை முன்படைத்தான். அவர் கடைசி சொன்னார்ல, ஆடி கடல்லறையா அஞ்சை அப்பற்கறி விற்பது. அஞ்சப்பர்னு ஹோட்டல் வச்சா அது அஞ்சையப்பர். மறக்காதீங்க, திருவஞ்சக்கலம் அஞ்சையப்பர் தான் உங்க அஞ்சப்பரா இருக்கு ஹோட்டல். இந்தியாவில் இருக்கு அஞ்சப்பர். இங்க இருக்குல்ல சிங்கப்பூர்ல, பாருங்க, அஞ்சையப்பர் தான் அஞ்சப்பர். அஞ்சப்பரும் இல்ல, ஆடப்பரும் இல்ல, அஞ்சையப்பரை அஞ்சப்பர்னு ஆக்கி விட்டோம். திருவஞ்சை களம். வருண பகவான கொண்டே சேர்த்துரு. பக்கத்துல ஐயப்ப சாமி உட்கார்ந்து இருக்காரு. சிவலோகத்துல சாத்தன்னு பேரு. மா சாத்தன், சாஸ்தா சாத்தன். சாத்தனார கூப்பிட்டாராம். சாத்தனை கூப்பிட்டு, இந்த திருக்கைலாய ஞான உலா சேரமான் பாடினார்கள். ஆமா, இதை கொண்டுகிட்டு போய் பூலோகத்துல சேர்த்து. சாஸ்தா அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு பக்கத்துல திருப்பிடவூர் அங்க கொண்டாந்து இந்த நூலை கொடுத்துட்டு போயிட்டார் ஐயப்பன். சாஸ்தா எங்கே? திருப்பிடவூர். இப்ப திருப்பட்டூர்னு பேரு. முந்தி பேரு திருப்பிடவூர், இப்ப திருப்பட்டூர். பிரம்மாவுக்கு தனி சந்நிதி. ரொம்ப பேர் போய் கும்பிட்டு வர்றாங்க பிரம்மாவை. அடுத்த பிறவிலையாவது என்ன ஒழுங்காப்பட, வேற என்ன பண்ண சொல்றீங்க? இப்பதான் படைச்சு விட்டார்ல, பிரம்மாவை போய் எல்லாரும் கும்பிடுறாங்க. பக்கத்துல மகரிஷி
ஒருத்தருடைய சமாதி அங்கே இருக்கு, அங்கேதான் பதஞ்சலின்னு நினைக்கிறேன், நினைப்பல்ல, பக்கத்தில் இருக்கு. அது எந்த ஊர்? அற்புதமான திருப்பட்டூர், திருச்சிராப்பள்ளியிலிருந்து. அது தாண்டி உள்ள போனா ஒரு அழகான சிவன் கோயில், அங்கே கும்பிடலாம். அங்கே ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல குளிச்சு எந்திரிச்சிங்கன்னா பச்சைமா மலை போல் மேனி கிடைக்கும். குளிக்க கூடாது. நான் குளிச்சேன், பச்சையா போயிட்டேன், 3 நாளைக்கு கழுவினேன், பச்சைமா மலை போல் மேனி கிடைக்கும். நம்ம அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம், கோயிலையும் குளத்தையும் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம் தெரியுமா? கங்கை தாங்குது, குளம் தாங்காது. திருவீதி உலா, திருவுலா, திருப்பிடவூர், மாசாத்தனார், ஐயனார். அந்த காலத்துல ஐயனார் தானே, இப்பதான் ஐயப்பன். எல்லா ஊர்லயும் ஐயனார் வழிபாடுங்க. தமிழ்நாடு தான் ஒரிஜினல், கேரளா அப்புறம்தான். ஐயனார்னு வச்சு கும்பிடுறோமா இல்லையா? அது யாரு? நம்ம ஐயப்பன் தான். பேரு ஐயனார் எல்லா கோயிலையும் இருக்கும். எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே ஒப்படைச்சார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த நூலை முடிக்கிறார். முடிக்கிற பொழுது ஒரு செய்தி, எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் பெரிய புராணத்துக்கு சொந்தக்காரர்கள், எல்லா நாடுகளை சேர்ந்தவர்களும் பெரிய புராணத்துக்கு சொந்தக்காரர்கள், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் பெரிய புராணத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்தணர்கள் 13 பேர். இந்த 63 72ல அந்தணர்கள் 13 பேர். தில்லைவாழ் அந்தணர், கலைய நாயனார், முருகர், ருத்திர பசுபதி நாயனார், சிறப்புலி நாயனார், கணநாதர், சண்டீசர், சோமாசிமாரர், நமிநந்தி, ஞானசம்பந்தர், அப்பூதி அடிகள், நீலநக்கர், பூசலார் நாயனார். 13 பேர் அந்தணர்கள். சிவவேதியர்கள், சிவனை தொட்டு பூஜை பண்ற சிவாச்சாரியார்கள். சுந்தரர், சடையர், இசைஞானியார், புகழ் துணையார், 30 திருமேனி தீட்டுவார். மாமாத்திரர், மாமாத்திரர்னா மருத்துவம் பண்றவங்க, சிறு தொண்டர். புகழ்பெற்ற மன்னர்கள் கோச்சங்கண்ணான், புகழ்ச்சோழர், மங்கையர்க்கரசி, இடங்கடி நாயனார், நெடுமாறர், சேரமான் பெருமாள். 6 பேர். குறுநில மன்னர்கள், சின்ன ராஜ்யம், நரசிங்க முனையரையர், கூற்றுவர், களர்ச்சிங்கர், மெய்ப்பொருள், ஐயடிகள், காடவர்கோன். வணிகர்கள் 5 பேர். இயற்பகை, மூர்த்தி, அமர்நீதி, கலிக்கம்பர், காரைக்காலம்மையார். வேளாளர் 13 பேர். மூர்க நாயனார், செருத்துணையார், வாயிலார், கோப்புலி, சக்தி நாயனார், அறிவாழ்த்தாயர், இளையான்குடி மாறர், திருநாவுக்கரசர், சாக்கியர், மானக்கஞ்சாரர், விரன் மெண்டர், முனை அடுவார், ஏயர்கோன், கலிக்காமர். ஆயர்கள், கோனாருங்கிறமல்ல ஆயர்கள். ஆனாயர் திருமூலர், குயவர் திருநீலகண்டர், பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், பரதவர் செம்படவர் அதிபத்தர், வேடர் கண்ணப்பர், ஈழக்குல சான்றோர் ஏனாதிநாதன், சாலியர் நெசவு நெய்கிறவங்க, நேசர், பறையர் திருநாளை போவார், ஏகாலி வண்ணார், திருக்குறிப்பு தொண்டர், வாணியர் எள்ளு எண்ணெய் கலியர். எந்த ஜாதின்னு தெரியாதவங்க. குலச்சிறையார், தண்டியடிகள், கணம்புள்ளர், எரிபத்தர், காரிநாயனார், பெருமளலை குறும்பர், பக்தராய் பணிவார்கள். எங்கே இருந்து கும்பிட்டாலும் சரிதான், பரமனையே பாடுவார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார்கள். இவங்கெல்லாம் எந்த ஜாதின்னு சொல்ல முடியுமா? யாரா இருந்தாலும் சரி. பொய்யடிமை இல்லாத புலவர், முழுநீர் பூசிய முனிவர், அப்பாலும் அடிச்சார்ந்தார். 13. இது மொத்தம் 72. எல்லாரையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் பேரும் வந்துருச்சு. இந்த 72 பேர்ல 7 பேர் தான் பாடல் பாடிய திருமுறை ஆசிரியர்கள். 27 பேர்ல 7 பேர் இங்கிருந்து, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், திருமூலர், காரைக்காலம்மையார், ஐயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார். இது ஒரு சுருக்கம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி
ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழான் அடி போற்றி. 4286 பாட்டு பெரிய புராணம். 12 திருமுறைகளில் அதிக பாடல்களை கொண்ட ஒரே திருமுறை பெரிய புராணம். என்ன? 2 வார்த்தை முக்கியம். பக்தி, தொண்டு. முடிஞ்சு வச்சு. தொண்டு செய், பக்தியோடு தொண்டு செய். நான் தான் செஞ்சேன்னு சொல்லாதே. கடவுள் திருவருள் எனக்கு பணத்தையும் கொடுத்து மனத்தையும் கொடுத்திருக்கார், எனக்கு வசதியை கொடுத்திருக்கார். பக்தியோடு தொண்டு செய். அதுதான் பெரிய புராணத்துக்கு அடிப்படையான நோக்கம். நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. வடமொழியில் உபமன்யு பக்த விலாசம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. அக்பர்கிட்ட தான்சேன்னு ஒருத்தர் இருந்தான். தான்சேன் ரொம்ப நல்லா பாடுவான். அக்பர் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பார். தான்சேன், நீ ரொம்ப நல்லா பாடுறியே. தான்சேன் சொன்னா, என் குருநாதர் பாபா ஹரிதாஸ் அவர் என்னை விட நல்லா பாடுவார். அப்படியா? உன் குருநாதர் உன்னை விட நல்லா பாடுவாரா? ஒரு நாளைக்கு பாட்டை கேட்கணுமே, கூட்டிக்கிட்டு வா. அவர் வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? காட்டுல குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கார். இயற்கை காட்சிகள், இயற்கையோடு இசைந்த இன்பம், இறைகளோடு இணைந்த இன்பம், அப்படி இருக்கவர். அருவி, குளம், ஆறு, மலை, அங்கதான் உட்கார்ந்து இருப்பார். வரமாட்டார். அப்படியா? பாட்டை நான் கேட்கணுமே. ஒண்ணு செய்யலாம், விரும்பினால் நீங்கள் போக வேண்டும். சரி வா, 2 பேரும் மாறு வேஷத்துல போயிடுவோம். அக்பர் சக்கரவர்த்திகளும் தான்சேனும் மாறு வேஷத்துல புறப்பட்டு போயிட்டாங்க. பாபா ஹரிதாஸ் காட்டுக்குள்ள உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியில பல பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவகானமா கேட்குது பாட்டு. அக்பர் ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்தார். தான்சேன் பக்கத்துல உட்கார்ந்தார். தன்னை அறியாம கண்ணீர் வருது. அப்படி இசை எங்கிருந்து வருகுவதோ, ஒலி யாவர் செய்குவதோ, அப்படி இருக்கு. பாட்டை நிறுத்தினார். அக்பர் கண்ணை தொடச்சுக்கிட்டார். வா, புறப்பட்டு போவோம். 2 பேரும் வர்றாங்க. ஆமா தான்சேன், உன்னுடைய பாட்டு தான் நல்லா இருக்கும்னு இதுவரைக்கும் நினைச்சேன். உன் குருநாதர் பாட்டு உன் பாட்டை விட ரொம்ப அழகா இருக்கே. எதனால அந்த இசைக்கு இவ்வளவு இன்பம், இவ்வளவு மகத்துவம் வந்தது? சக்கரவர்த்தி அவன் சொல்றான், நான் உங்களுக்காக பாடுகிறேன், அவர் ராமனுக்காக பாடுகிறார். கடவுளுக்காக பாடுறதுனால அந்த இசைக்கு பெருமை. நான் உங்களை சமாளிக்கிறதுக்காக நான் பாடுறேன். இது இப்படித்தான் இருக்க. தான்சேன், நாமெல்லாம் மனிதனை பாராட்டுகிறோம். 63 நாயன்மார்களும் குறிக்கோளுக்காக, குறிக்கோள் தவறாமல் இறைவனை பாடினார்கள். குறிக்கோளுக்கு கேடு வருமானால் உயிரை கொடுப்பார்களே தவிர குறிக்கோளை விட மாட்டார்கள். அதுதான் இந்த 72 பேருக்கு உள்ள பெருமை. சிறப்பான ஒரு நூல் பெரிய புராணம். திருமுறைகளில் 12ஆம் திருமுறை பெரிய புராணம். அடியார்களை பாடினார். அடியார்கள் பாடிய பாட்டுக்களை எல்லாம் இணைத்து பாடினார். அதை சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு நாம் 63 நாயன்மார்களையும், ஏன் 72 நாயன்மார்களையும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு தான் இந்த பட்டியலை கடைசினால நிற்க வச்சுக்கிட்டேன். நிறைய பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். சேக்கிழாரை புகழ்ந்த நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவன். எங்க பார்த்தாலும் பக்தி பக்தி பக்திமயம். இந்த நூலுக்கு உரை எழுதிய பெருமகனார் சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். சுப்பிரமணிய முதலியார் உரை எழுதிட்டு சொல்றார், இந்த 4286 பாடலுக்கும் உரை எழுதுவதற்கு கடவுள் எனக்கு அருள் செய்தார். இது நான் பெற்ற பெரும்பேறு. பெண்களுக்கு முதலிடம் கொடுத்தவர் சேக்கிழார். புரட்சி செய்தவர் சேக்கிழார். புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்டேன். ஒரு பையன் பாரதிதாசன். அது 20ஆம் நூற்றாண்டு. புரட்சி கவிஞர் சேக்கிழார். எப்படி? 2 எடுத்துக்காட்டு சொல்றேன். புரட்சி, கணவன் இறந்து போயிட்டா அந்த மனைவிய மூளையில உட்கார வச்சிருவாங்க. ஒரு முக்காட்டை போட்டு உட்கார வச்சிருவாங்க. மனைவி இறந்து போனா கணவன் அடுத்த மாப்பிள்ளை ஆயிடுவான். ஆமாங்க, இந்த சமுதாயம் அப்படித்தானே இருந்தது.
கணவன் இறந்து போயிட்டா மனைவியை மூலையில் உட்காட்டி போடுவான். அவளுக்கு மரியாதையே கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. சேக்கிழார் பார்த்தார், அது என்ன அப்படி வைக்கிறது? திலகவதியாருக்கு திலகம் கிடையாது, பேரு திலகவதி. புருஷன்னு தீர்மானம் பண்ணவர் இறந்து போயிட்டார், வாழ்க்கை கூட கிடையாது. அப்ப அவளுக்கு ஓரத்தில் உட்கார வைக்க வேண்டியதானே? அவளை குருநாதராக மாற்றி உன் தம்பிக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லி ஒரு மடாதிபதி பண்ண வேண்டிய காரியத்தை அந்த பொண்ணு கையில கொடுத்து அவளுக்கு அவளது மதிப்பு கொடுத்து உயர்த்துவாரே. ஆனால் இப்ப கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இத்தனை மடங்கள் இருக்க, எங்கேயாவது பெண் மடாதிபதியா இருக்கிறாளா? ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு, பிருந்தாதேவின்னு புதுக்கோட்டையில இருந்தாங்க. இப்ப அங்கேயும் ஆண் தான் வந்துட்டேன். அப்படி கட்டாயப்படுத்தி பெண்களை அரசியல்ல கொண்டு வந்து மந்திரி ஆக்கினா அவ மந்திரியா இருக்க மாட்டா, அவரு தான் மந்திரியா இருப்பாரு. சரிதானே? கையெழுத்து தான் இவன் ஓடுவான். சேக்கிழார் சாதித்தார். சாதி அப்ப கொடிகட்டி பறந்த காலம். திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர், போற்றத்தக்க பிராமணர். சிவநேச செட்டியார் திருமயிலையில் இருந்த செட்டியார். இவரு என் பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேங்கிறார். அந்த காலம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட ஜாதி. அவரை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருஞான சம்பந்தர் கோயிலுக்குள்ள போறாங்கிறார். பெண்கள் சிவலிங்கத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாதுன்னு இப்ப கூட சொல்றோம், இப்ப கூட சொல்றோம். அப்போ திருநீலநக்கர் மனைவியை கூட்டிக்கிட்டு சிவலிங்கத்துக்கு பக்கத்துல போய் நிற்கிறார். அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க, இவர் அபிஷேகம் பண்றார். சிலந்தி விழுந்த உடனே ஊதிட்டாளாம். அப்போ ஊதுற தூரத்துல தானே சிவலிங்கம் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு தோல்ல போட்டிருந்த சேலை தாவணி சிவபெருமானுக்கு மாலை போடுறா. மாலை போற பொழுது அந்த தாவணி நழுவிடுச்சு. இந்த மாலை சிவபெருமான் பெரிய லிங்கம். இந்த மாலையை போடுறதுக்கு கையை தூக்கினா தாவணி கீழே விழுந்துடும். என்ன செய்வார்? இப்படியே வச்சுக்கிட்டாலாம். சிவபெருமான் தலையை குனிஞ்சாராம், மாலை எப்படி போட்டுக்கிட்டான். அதாங்க சைவம், அதுதான் சைவம். சிவபெருமான் தலையை குனிஞ்சாராம். அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தலையை குனிகிறேன். யாருக்கும் குறியாத பெருமான். அவளுக்கு முன்னால அவளுக்கு தாடகைன்னு பேரு, திருப்பனந்தாள் தாடகேச்சுரம். எவ்வளவு காரியங்கள். புரட்சி கவிஞர்னு பாரதிதாசனை சொல்றோமே, அந்த காலத்தில் சேக்கிழார் பெருமான் அவ்வளவு புரட்சி பண்ணினார். ஒரு வரி கொடுத்தார் சுந்தரமூர்த்தி, ஒரு 4 வரி கொடுத்தார் நம்பி ஆண்டார் நம்பி. அதை வச்சுக்கிட்டு இத்தனை பாட்டு பாடி எல்லாருடைய வரலாறுகளையும் சொல்லி அடியார்களுக்கு உணவளிப்பது பெருந்தொண்டு, சிவபெருமானுக்கு முன்னால் பாடுவது பெருந்தொண்டு, முன்னால் ஆனதை அடியார்களுக்கு கொடுப்பது பெருந்தொண்டு. என்ன முடியுதோ அதை கொடு கொடு கொடு. சுவாமி சிவானந்தர் அதைத்தான் சொன்னார். சிவானந்தர் இந்த 63 பேரையும் பற்றி எழுதியிருக்கார், மறக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர் தான் சிவானந்தன். குப்புசாமி, டாக்டர் குப்புசாமி பட்டமடையில இருந்து மலேசியாவுக்கு வந்தார், கோலாலம்பூர்ல இருந்தார். அதுக்கப்புறம் சிவானந்தரா மாறி தெய்வ நெறி கழகத்தை உண்டு பண்ணி இப்போ ரிஷிகேஷில் பெரிய ஸ்தாபனமா இருக்கு. அவர் சொல்றார், ஒரே வழி குடு குடு குடு. அவர் சிவானந்தர்னு சொல்றதில்லை, கிவ்வானந்தர்னு மாத்தி விட்டாங்க. கிவ்னா கொடு, சிவானந்தர் கிவானந்தர்னு மாத்தி விட்டாங்க. சேக்கிழார் எவ்வளவு சொல்றாருங்கிறீங்க. கோயிலுக்கு போனா மனசார கடவுளோடு பேசு. நீ பாடணும், பாட்டு பாடாம வராதே, வாயார பாடு, மனசு அங்க இருக்கணும். அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். கோயிலுக்கு போனா கண்ட பேச்சு பேசக்கூடாது. சிவபெருமானை பத்தி தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. பாட்டே தெரியாதா? ஒரு பிரார்த்தனை, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். இதான் ஒரே வழி. அப்படி பாடிய பெருமை சேக்கிழாருக்குரியது. தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரிவாக்கினாற் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாட்டி எப்பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவான்.
சேக்கிழார் சித்திரை மாசம் திருவாதிரை அன்னைக்கு இந்த நூலை எல்லாருக்கும் சொல்லி முடிச்சார். பக்கத்துல குலோத்துங்கன் அனபாயன் சோழன் உட்கார்ந்திருக்கான். அப்படியே தூக்கி யானை மேல உட்கார வச்சான். இவர் தானே சொன்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாள் யானையில உட்கார்ந்து கவரி வீசினாரு, கொடை பிடிச்சாருன்னு. அவன் பார்த்தா அனபாய சோழன் சேக்கிழார தூக்கி யானை மேல வச்சா கொடை அவன் பின்னால பிடிச்சிட்டான். அது அப்போ, இது இப்போ. இவருடைய பாட்டுக்கு எல்லா வழிபாடும் பண்ணி ஆலயத்துக்குள் அழைத்து சென்று நடராஜ பெருமானுக்கு முன்னாலே இந்த திருமுறையை வைத்து இதுவரை 11 திருமுறைகள் 12ஆம் திருமுறையாக சேக்கிழாருடைய பெரிய புராணம் சேர்கிறது அப்படின்னு திருமுறைகள் 12 ஆக்கப்பட்டன. நம்பியாண்டார் நம்பி போட்டது 11 திருமுறை தான். 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெரிய புராணம். இவ்வளவு பெரிய வரலாறு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு 70 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கு ஒரு ஊர்ல கூட இத்தனை நாள் பெரிய புராணம் சொன்னதா சரித்திரம் இல்லை. ரெண்டாவது, அப்படியே சொன்னாலும் இவ்வளவு பேர் விடாம வந்து கேட்டதாகவும் சரித்திரம் இல்லை. இதுக்கு நான் தானே கையை தட்டணும். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பேர் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருக்கேன். திருமுறையை பாராயணம் பண்றவங்க தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருக்கேன். விஜயலட்சுமி அம்மாவுக்கு எல்லா பாட்டும் பாடணும். வெங்கட்ராமன் திருமுறையை விடாம பாராயணம் பண்ற ஆளு. கண்ணா கண்ணப்பன் படிக்கிறது இதையே யோசிங்க. எல்லாம் தெரிஞ்சு படிச்சவங்க தான். அனந்த் இப்ப நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 4 வருஷம் ஆனா எங்களை சைடு வாங்கிடுவாரு. பார்த்தங்க ஒரு ஆசை. ஆமாங்க, இதை படிக்காம வேற என்னங்க? மனசுக்கு நிம்மதி கடவுள் திருவடிதான். மறக்காதீங்க. பணங்காசு போகணும், சம்பாதிக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. சம்பாதிக்கல நாட்டை நம்மளை தூக்கி போட்டுருவான். பொருள் சம்பாதிக்கணும், மெய்ப்பொருளும் சம்பாதிக்கணும். அது பொய்ப்பொருள், இது மெய்ப்பொருள். அதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது. அதனால இந்த பெருமக்கள் எல்லாருக்கும் அவர்கள் திருவடி மண்ணை என் தலையில் மேல் தாங்கிக் கொள்ளுகிறேன். ஏன்னா இவர்கள் அடியாருக்கு அடியார்கள். ரொம்ப பேர் அத்தனை நாளும் ஒருத்தர் உபயம். 10ஆவதுக்கு நாளைக்கு ஒரு நாள் அந்த அம்மா வந்து என்கிட்ட 2 பேர் வந்து கேட்டாங்க, ஐயா மாணிக்க வாசகர் கதை எப்போ வரும்? நான் சொன்னேன், பெரிய புராணத்தில் மாணிக்க வாசகர் கதை வராது. இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த சேக்கிழார் பாடாம விட்டு விட்டாரு. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடலை. அது என்ன ஏதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சுந்தரமூர்த்தி சுவாமி பாடலை, அதனால இவரும் பாடலை. என்ன செய்யறது? நாளைக்கு ஒரு நாள் போட்டு பெரிய புராணத்து மாதிரி மாணிக்க வாசகரை சொல்லலாமா? அறங்காவலர்கள், ஆலயத்தை சேர்ந்த பெருமக்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதனால நாளைக்கு முழுக்க திருவாசகம், மாணிக்க வாசகர் வரலாறு, திருவாசகத்தை காலையிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்பப்போ என்னென்ன பாட்டு சொல்லணும்னு திருவி கல்யாண சுந்தர முதலியார் பட்டியல் போட்டார். நாளைக்கு இதை சொல்ல போறேன். காலையிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை செய்யறோம். குளிக்கிற பொழுது எந்த திருவாசகம், ஆபீஸுக்கு போற போது எந்த திருவாசகம், எந்திருக்கிற போது என்ன திருவாசகம், சாப்பிடுற போது என்ன திருவாசகம், எல்லாம் இருக்கு. அவர் சொல்லியிருக்கார், எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நாளை மாணிக்க வாசகர் வரலாறு, திருப்பெருந்துறை கோயில். நாளைக்கு போறோம். விசா வேண்டாம், டிக்கெட்டு வேண்டாம், ஃப்ளைட்டு வேண்டாம், இங்க இருந்து போயிட்டு வர போறோம் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த நிர்வாகிகளுக்கு நம்முடைய 1000 கோடி நன்றியை தெரிவித்து, இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் எல்லா விதமான சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் வாய்ப்பதாக என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு, சேக்கிழார் பெருமான் நிறைவாக பாடிய பாடல் 4286வது பாடல். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட, மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். உலகலாம்னு தொடங்கி உலகலாம் என்று நிறைவு செய்த பாடல். அந்த பாடலை நினைத்து
நடராஜ பெருமான் திருவடிகளில் இந்த உரை சமர்ப்பணம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.